நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருப்யோ நமக. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். இதுவரைக்கும் நம்ம பலவிதமான பயிற்சிகள், அதனுடைய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகரு பயிற்சி, சூரிய பயிற்சி இப்படியெல்லாம் பார்த்துருந்தோம். அடுத்தது வருடப்பலன், மாத பலன் பார்த்தோம். இப்போது நம்ம வாழ்க்கைக்கு எல்லாமே வாழ்க்கைக்கு தேவையான, சரி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ வாழ்க்கைக்கு தேவையான இன்னொன்று முக்கியமாக, இப்போ 12 லக்னங்கள். நமக்கு எந்த லக்னம்? 12 லக்னம் இருக்குது. மேஷம் ஆரம்பித்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இப்படி 12 லக்னங்கள். இந்த 12 லக்னங்களில் சந்திரன் மனோகாரகன். இவன் இருந்தான்னா எந்த லக்னத்துக்கு எந்த இடத்துல சந்திரன் இருந்தால் நமக்கு எதை தருவான்? ஏன்னா ஒளியுள்ள கிரகங்கள் அப்படின்னு பல பேர் சொல்கிறதுல முக்கியமாக சொல்லக்கூடிய கிரகங்கள் 2. நமக்கு சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி தரக்கூடிய கிரகம் ரிஃப்ளெக்ட் பண்ணோம்ல சார், நம்மளுக்கு நிறைய அறிவு இருக்குது, அந்த அறிவை நம்ம யூஸ் பண்ணணுமே, அதற்குத்தானே மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறது. அது தவிர விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. மதி அப்படின்னா ராசி, லக்னம். ராசி அதிபதி லக்னத்துக்கு அதிபதி. ராசி அப்படிங்கிறது சந்திரனை வைத்து சொல்லக்கூடியது. ஸோ சந்திரன் மனோகாரகன் எங்கே இருக்கான்? மற்ற எல்லா கிரகம், இப்போ கிரகங்கள் ஒளியை தரக்கூடியது சூரியன், சந்திரன் பார்த்தோம். பூமிக்கு மற்ற 5 கிரகங்கள் இருக்குல்ல, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, அதாவது அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனீஸ்வரன், இவர்களெல்லாம் ஒளி வாங்கினாலும் தர முடியாதவர்கள். அந்த சமயம் தரக்கூடியவன் அப்படின்னா, எல்லாத்தையுமே பிரதிபலிக்கக்கூடியவன் அப்படின்னா சந்திரன். சந்திரன் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பாருங்கள், ஒரு பிரதிபலிப்பு இருக்கும், ஒரு அழகு இருக்கும், ஒரு ஆனந்தம் இருக்கும் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல. அப்படிப்பட்ட சந்திரன் நமக்கு 12 கிரகத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? யாஜ்ஞவல்கியர், நான் இதை 2-3 விஷயத்தில் சொல்லியிருக்கேன். யாஜ்ஞவல்கியர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் சார். கிரகங்களில் சொல்லச்சு சாயனர் அப்படிங்கிறவர், யாஜ்ஞவல்கியர், பல தாதாக்கள் இந்த இதை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சந்திரனை பாம்பு பிடிக்கும் போது அப்படின்னு, நிழல் படும்போது, பூமியின் நிழலோ அல்லது இப்படி இன்னொன்று பார்க்கறது சந்திரனுடைய நிழல், இது 2 தானே கிரகணம்னு சொல்கிறோம். கிரகணம் ராகு கேத்துக்கள்னு சொல்கிறோம். இதில் முக்கியமாக ராகு கேத்துக்கள் அப்படிங்கிறது ஆதிசேஷனுடைய அம்சம். இந்த வேதம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த வேதத்திலே வரக்கூடியது. அந்த வேதத்துக்கு 6 அங்கங்கள் உண்டு. அதில் ஒரு அங்கமாக ஜோதிடம் ஒரு அங்கம் விளங்குகிறது. அந்த ஜோதிட அங்கத்தை தந்தவன் ஆதிசேஷன். அதனால தான் ராகு கேதுவுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஒவ்வொரு லக்னத்திலையும் ஒவ்வொரு கட்டத்திலையும். சரி, இப்போது சந்திரன் இருந்தான்னா எப்படி இருக்கும்? சந்திரன் மேஷ லக்னத்திலேருந்து 12 லக்னத்தில் இருக்கக்கூடியவன். சந்திரன் இருந்தான்னா எப்படி இருக்குது? 2-3 விஷயங்களை நம்ம பார்க்குறோம். முதல்ல சந்திரன் ஒரு கட்டத்தில் இருந்தான்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நடுவே சந்திரன் நம்மளுக்கு உச்சத்தில் இருந்தார், ஆட்சியில் இருந்தார், நல்ல பொசிஷனில் இருந்தார், நமக்கு இன்னும் கொஞ்சம் அப்கிரேடேஷன் வேணும் சார் அப்படின்னு நினைக்கணும். அந்த அப்கிரேடேஷன் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கை என்பது எதிர்பார்ப்பு தான் சார், இல்லையா? காலையில் கிளம்பினாலும் ஆஃபீஸ் போய் சேருவோம், மாதம் சம்பளம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பிஸ்னஸ் பண்ணோன்னா இன்றைக்கி இவ்வளோ டார்கெட்டு நம்மளுக்கு வந்து சேரும், இந்த மாதம் இபி பில் கட்டணும், வாடகை கட்டணும், வேலைக்காரங்களுக்கு கொடுக்கணும், வரவும் போகிறவர்கள்லாம் கொடுக்கணும், இதை தவிர அரசியல்வாதி தருவான் அவனுக்கு ஆகணும். இதுக்கெல்லாம் நமக்கு எவ்வளோ வரணும், லாபம் எவ்வளோ வரணும், நம்ம இந்த கடையை நடத்தணும்னா என்ன பண்ணணும்? பெரிய பெரிய மல்டி மில்லியனர்னால் அவங்களுக்கு வேறு விதமான எண்ணங்கள். ஸோ எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்ய முடியுமா? எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பு? அந்த எதிர்பார்ப்பு நமக்கு நம்மளால் முடியலன்னா என்ன செஞ்சால் அதை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்க முடியணுமோ? உதாரணத்துக்கு சொன்னோன்னா, சார் இப்போ நான் எனக்கு பிகாம் நன்ன கால்குலேஷன்லாம் நன்னா போடுவேன் அப்படின்னு சொன்னாலும், நீ இந்த ஆப் உனக்கு தெரியுமா, புதுசாக வந்திருக்கு அந்த ஆப் தெரியுமா, அதை மட்டும் கற்றுடுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுதான் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்கிறது இல்லையா? இப்போது ஒரு பிஇ படித்தவன் என்ன சொல்லுவான்? எம்ஏ படிக்கலைனாலும் ஒரு எம்பிஏ படிச்சிருக்கியா, ஒரு அப்கிரேடேஷன் இல்லையா? அதே மாதிரி வேற ஒரு இடத்துல போகிறோம், நம்ம ஒரு டிப்ளமோ பண்ணிருக்கியா அப்படின்னா ஒரு அப்கிரேடேஷன். அந்த மாதிரி நமக்கு இந்த இடத்துல சூரியன் இருக்குது, இந்த இடத்துல சந்திரன் இருக்குது, இந்த இடத்துல குரு இருக்குது, நவஸ்தானத்தில் இருக்குது. இருந்தாலும் நம்ம சின்ன விஷயங்கள் இதை செய்தோமையானால் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஏற்ற வரும்.
இல்லைன்னாலும் வருவான் அப்படின்னா அதெல்லாம் விதண்டாவாதம் பண்ணலாம். வரும் வராது அப்படிங்கிறத ஒரு பெரிய சர்ச்சை. இதை செய்தால் நமக்கு ஏற்றம் வரும். பட்டனை ஷர்ட்டுன்னு இருக்குது, பட்டன் இருக்குது, பட்டன் போடுறோம், போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ப்ரெசன்டேஷனாக இருக்கும். போடலைன்னா கொஞ்சம் திமிராக இருக்கும், அவ்வளோதான். ரெண்டுத்துக்கும் சின்ன சின்ன வித்தியாசம். ஆனால் அது சொல்லக்கூடிய விஷயம் பெருசு. அந்த மாதிரி தான் நாம் செய்யக்கூடிய சின்ன பரிகாரம். அதிகமாக இல்லை, யாகம் யஜ்ஞம்லாம் பண்ண வேண்டியதில்லை. கோயிலுக்கு போகிறது அல்லது நமக்கு தெரிஞ்ச தெய்வங்களை வேண்டுவது, எந்த விஷயமாக வேண்டணும், என்ன எடுத்துன்னு போகணும், என்ன பண்ணணும், இப்படி ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்கச்சு அதையும் பார்க்க போகிறோம். இப்போ மேஷ லக்னம், நம்ம லக்னத்தை தான் பார்க்க போகிறோம், ராசியை விட. மேஷ லக்னத்திலே சந்திரன் இருந்தானே, அவன் சந்திரன் அப்படிங்கிற 4ஆம் வீட்டு குடைவன், கடகராசிக்கு அதிபதியானவன். நம்ம ஒரு லக்னத்தை பார்க்கச்சே 2-3 விஷயங்கள் பார்க்கணும் சார். அதெல்லாம் இப்போது இதில் நான் சாதாரணமாக சொல்லச்சே அதெல்லாம் நம்ம பார்க்கல. ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்க்குறோம். என்னென்ன பார்க்குறோம்னா, அது எந்த ராசி, ஆண் ராசியா பெண் ராசியா, உபய ராசியில் இருந்தால் எப்படி இருக்கும், 1, 2, 4, 7, 5, 10 இருந்தால் எப்படி இருக்கும், அல்லது மற்ற அதிபதிகளோட சம்பந்தமாக இருந்தால் எப்படி இருக்கும், இதையெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணணும். அடுத்தது முக்கியமாக நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது தசாநாதம். இப்போ நமக்கு எந்த தசை நடக்கிறது இல்லையா? ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் பதவி பூர்வ புண்ணியானாம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் எப்படி இருக்குது, 1, 5, 9 காலபுருஷனுடைய வீடு அப்படின்னு சொல்கிறோம் மேஷம். இந்த காலபுருஷனுடைய வீட்டில் 1, 5, 9 இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது, நம்ம இருக்கக்கூடிய இப்போ கடகத்தில் இருக்கோமா, சிம்மத்தில் இருந்தோம்னா சிம்மத்தில் சந்திரன் இருந்தாலும் சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி. அந்த சூரியன் வீடு கொடுத்தவன் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான், லாபத்தில் இருக்கானா, நஷ்டத்தில் இருக்கானா, உச்சத்தில் இருக்கானா, நீசத்தில் இருக்கானா, உபயத்தில் இருக்கானா, ஸ்திர ராசியில் இருக்கானா, சரராசியில் இருக்கானா, உபயராசியில் இருக்கானா, அவன் எந்த வீட்டில் இருக்கான், அது வீடு காற்று வீடா, நீர் வீடா, நெருப்பு வீடா, இவையெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம கடைசியில் ஒரு ஃபைனல் டெசிஷனை சொல்ல போகிறோம். அதனால் இது ஒரு பேஸு தான். நம்ம இப்போ பார்க்க போகிறது பேஸ் தான். இது கம்ப்ளீஷன் இல்லை. மேஷராசி சூரியன் உச்சமாகக்கூடிய ராசி, சனி நீச்சமாகக்கூடிய ராசி. இந்த நம்ம வீட்டுக்கு கடகத்திற்கு 7, 8, 9, 10ஆம் வீட்டுக்குடைய ராசி. அந்த ராசியிலே சந்திரன் இருந்தானே ஆனால் எப்படி இருக்கும்? ஏன்னா சந்திரன் அப்படிங்கிற சூரியனோடு சேர்ந்து இருந்தால் அமாவாசை, அல்லது சூரியனால் பார்க்கப்பட்டிருந்தால் துலாத்தில் சூரியன் இருந்து 7ஆம் வீட்டில், அதாவது இதனுடைய 7ஆம் வீட்டில், மேஷத்துக்கு 7ஆம் வீட்டில் சூரியன் இருந்து பார்க்கப்படுவானே ஆனால் அது பௌர்ணமி நிலவு. இருந்தாலுமே அந்த சூரியன் பௌர்ணமி நிலவு தான். பௌர்ணமிங்கிறது ஒரு ஏற்றத்தை தரக்கூடியது. இருந்தாலுமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நீச்சம் பெற்றவன். அதனால் அது எப்படி இருக்கும்? ஆனாலும் ஒரு ராசியில் அழகான ராசி அப்படின்னு சொன்னோம்னா ரிஷப ராசியை சொல்லலாம். மிக மிக அழகான ராசின்னா கடக ராசியை சொல்லலாம். அழகு அப்படிங்கிற இந்த 2 ராசியை தவிர வேறு எல்லாத்தையும் மேஷத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியவனாக இருப்பான். ஏன்னா நம்ம முதல்ல பார்த்தோம் 10ஆம் வீட்டு குடைவன். 10ஆம் வீடு அப்படிங்கிறது 1, 4, 7, 10. 10ஆம் வீடுன்றது மேஷ கடகத்திற்கு 10ஆம் வீடு. அதனால் தன்னுடைய வீட்டுக்கு 10ஆம் வீடு அதை பார்க்குற போது நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியவன், ஒரு ஒரு உயர்வான அழகான பதவியை பெற்று தரக்கூடியவன் மேஷ லக்னத்திலே சந்திரன் இருப்பது அப்படிங்கிறது. இதற்கடுத்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்தில், அதாவது மேஷத்திற்கு 2ஆம் இடம் ரிஷபம், மனோகாரகன். இந்த மனோகாரகன் இங்கே இருந்தான்னா அதாவது மேஷத்தில் இருக்கிற போது அந்த மனோகாரகன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சில சந்தர்ப்பங்களில் நம்மளை டெசிஷன் எடுக்கவே விட மாட்டான் சார். டெசிஷன் எடுக்கவே விட மாட்டான். இதை எடுக்கிறதா அதை எடுக்கிறதா, இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா, கொஞ்சம் குழப்ப நிலையை ஏற்படுத்தக்கூடியவனாக இருப்பான். ஆனால் இந்த வீட்டுக்கு அதிபதி எங்கே இருக்கான்றதை பொறுத்து அது நல்லா இருக்கும். 3ஆம் வீடான புதனுடைய வீட்டுக்கு அதிபதி எங்கே இருக்கான், புதன் எங்கே இருக்கான்றதை பொறுத்து இது நமக்கு அமையக்கூடியதாக இருக்கும். புதன் உச்சத்தில் இருந்து இந்த வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் நல்ல இடத்துலேருந்து 1, 4, 7, 10, 5, 9 இருந்து நல்ல பொசிஷனில் இருந்தாங்கன்னா நல்லபடியாக இருக்கக்கூடும். அல்லது செவ்வாயினால் பார்க்கப்பட்டாலுமே மிக உயர்ந்த பதவியை பெறக்கூடியவனாக மேஷ லக்னத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நமக்கு அருள்வதை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்தது ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரனுடைய 2ஆம் இடம் அப்படிங்கிறது பேசிக்காகவே மனத்தை சொல்லக்கூடியது. முதல்ல உயிர் அப்படின்னா இது மனம். அந்த மனத்தை சொல்லக்கூடிய இடத்துல மனோகாரகனாக இருக்கக்கூடிய
சந்திரன் இருப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதான். இந்த வார்த்தை அடிக்கடி வருது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா கெட்ட வார்த்தை வரதை விட நல்ல வார்த்தை நிறைய வந்தால் நல்லது தான். அதனால தான் நான் அதை வரட்டும்னு விட்டுறேன். அடுத்தது அது சுக்கிரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால அங்கே அவன் உச்சம் பெறக்கூடிய வீடு. சந்திரன் உச்சம் பெறுவான் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு டெசிஷனையுமே நம்ம கொஞ்சம் வைப்ரண்ட்டாக வைக்க முடியும். மனம் சொல்லுவதை உடனே கேட்கக்கூடியதாக. இன்னும் ஒரு சின்ன விஷயம், அந்த இடத்துல 2ஆம் வீடாக இருந்தாலுமே கொஞ்சம் மனம் சொல்வதை விட அறிவு சொல்வதை விட ஹார்ட்டு சொல்கிறத அதிகமாக கேட்பான் சார். அந்த இடத்துல 2ஆம் வீட்டில் வந்து சந்திரன் இருந்தானே ஆனால் அவன் ஒரு டெசிஷன் எடுக்கச்சே மனமால் எடுக்கிறதா, அறிவால் எடுக்கிறதா, இல்லை ஹார்ட்டால் எடுக்கிறதா அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு வந்து தான் கையில் ஒரு 10,000 ரூபா இல்லை, இந்த குழந்தை வந்து கேட்குறது, நான் இன்ஜினியரிங் சேர்க்குறேன், எனக்கு 10,000 ரூபா லாஸாக குறையிறது, அதை நீங்கள் கொடுங்க அப்படின்னுச்சு இவன் அறிவினால் சிந்தித்தானே ஆனால் கொடுக்க மாட்டான். ஏன்னா 10,000 ரூபா என்ன உனக்கு, கிட்டத்தட்ட நீ 50,000 ரூபா கட்டுற, இல்லை 10,000 ரூபா இதுவா இப்படின்னு நிறைய யோஜனை பண்ணும். ஆனால் அவன் ஹார்ட்டால் சிந்திப்பான், மனத்தால் அந்த மனம் அப்படிங்கிறது ரொம்ப இளகிய மனம் கொண்டவனாக அதை உடனே டெசிஷன் எடுத்து நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவனாக அமைந்திருப்பான். 3ஆம் வீடு அப்படிங்கிறது புதனுடைய வீடு. புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன், அந்த இடம் வந்து சாதாரணமாக மறைவிடஸ்தானம். சந்திரனுக்கும் புதனுக்கும் ரொம்ப பெரிய இதுவெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். இப்போது சனி செவ்வாய் எல்லாம் சொல்லணும். 2வது முக்கியமாக சொல்லணுன்னா, எப்பப்போ ஏற்றத்தை தருவான் அப்படின்னா, பௌர்ணமி சந்திரன் மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியவனாக வந்திருக்கிறான். தன்னுடைய வீட்டில் இருந்தான்னா ஏற்றத்தை தருவான், தன்னுடைய வீடு மட்டும் உச்சத்தில் இருந்தான்னா ஏற்றத்தை தருவான். நீச்சமாக விருச்சிகத்தில் இருந்தாலுமே சூரியன் எங்கே இருக்கானோ அதை பொறுத்து, அதே பௌர்ணமியினுடைய சூரியன் ரிஷபத்தில் இருந்தான் அப்படின்னா ஏற்றத்தை தருவான். இப்படியெல்லாம் ஏற்றத்தை தரக்கூடியவனாக நம்ம சந்திரனை பார்க்கணும். இது 3ஆம் வீடு. மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால சில சந்தர்ப்பங்களில் இவன் எடுக்கக்கூடிய டெசிஷன் மாறுவதற்கு சந்தர்ப்பம் சாத்தியக்கூறுகள் அதிகமாக உண்டு. மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் வீடு கடகம். கடகம் தன்னுடைய சொந்த வீடு, அவன் இருக்கக்கூடிய வீடு. நிறைய அனுபவிப்பதற்காக சந்திரன் கடகத்தில் இருந்தான்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு, மேஷ லக்னக்காரர்களுக்கு கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நிறைய அள்ளி கொடுப்பான் சார். ஒரு ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடியவனாக, ஆடம்பர சிந்தனை உடையவனாக. ஆடம்பரத்தையே கொடுப்பானா நான் சொல்ல முடியாது, அது குருவையும் சுக்கிரனையும் சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட. ஆடம்பர சிந்தனையை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். தாங்கிட்ட இருக்கிறது ஒரு சின்ன ஷர்ட் இருந்தாலுமே அது ஒரு அலங்கார பிரியனாக அதை வந்து பளிச்சுன்னு காமிச்சிக்கணும், ஒரு நல்ல விதமாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவனாக இருப்பான். அதே சந்திரன் சிம்மத்தில் இருக்கக்கூடியவன் கொஞ்சம் ஒரு செகண்டரியாக தான் இருப்பான். ஏன்னா ஒளி இழந்த செகண்டரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் ஒளி இழந்தவனாக எந்த ஒரு டெசிஷனையுமே எடுக்க முடியாதவனாக அமைந்திருப்பான். அடுத்தது கன்னி, புதனுடைய வீடு. 3ஆம் வீட்டில் இருக்க மாதிரி இதுவும் 3, 6 குடையவனான வீடு. 3, 6 குடையவன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும். அந்த இடத்துல புதன் இருக்கிறது, புதன் நீச்சனாக இருந்தானே ஆனால் அந்த இடத்துல புதன் உச்சம், 2ஆம் வீட்டுக்குடைய சுக்கிரன் நீச்சம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவன் வந்து போய் சேர்ந்தான்னா யார் கூட இருக்கான் அப்படிங்கிறது முக்கியம். தனித்தன்மையாக இருந்தானே ஆனால் 6ஆம் வீட்டில் இருந்தாலுமே சந்திரன் தன்னுடைய தன்மையோடு ஒளி வழங்கக்கூடியவனாக இருப்பான். மற்றவர்கள் இருக்கக்கூடியதாகவே சுக்கிரனோடு இருந்தான்னா வேறு விதமாகவும், புதனோடு இருந்தான்னா வேறு நல்ல பழிமளிக்கக்கூடியவனாகவும் இருப்பான். 7ஆம் வீடு துலாம் வீடு. அந்த தன்னுடைய வரக்கூடிய மனைவி, சுற்றம், சூழல், மனைவியினுடைய அல்லது கணவனுடைய வீடு, இது எல்லாமே ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடியது இந்த துலாம். ஏன்னா துலாம் வீடு வந்து சுக்கிரனுடைய வீடு, மேஷ லக்னத்திற்கு 7ஆம் வீடு. அதனால் இந்த சந்திரன் அங்கே இருக்கும்போது ஒரு அழகான மனைவியையும் அழகான கணவனையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அவர்களுடைய சுற்றம், சூழல் தனக்கு உபயோகப்படக்கூடியதாக அமைந்திருக்கும். எப்பயுமே அந்த அனுபவிக்கக்கூடியவனாக இருப்பான் சார். 7ஆம் வீட்டில் அங்கே சந்திரன் இருந்தாங்க, அவ்வளோதான். 8ஆம் வீடு சந்திரனுடைய நீச்ச வீடு. இது செவ்வாயினுடைய வீடு, செவ்வாயினுடைய ஆட்சி விருச்சிகம். அந்த செவ்வாய் இங்கே விருச்சிகத்தில் ஆட்சியாக இருந்துட்டான்னா சந்திரனுக்கு அங்கே வேலையே இல்லை. அடுத்தது 9ஆம் வீடு
தனுசு குருவனுடைய வீடு. இந்த குருவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன், குரு சந்திரன் அப்படிங்கிறது ஒரு மங்களகரமானது. எப்படி சுக்கிரன் சந்திரன் ஒரு மங்களகரமானதோ, செவ்வாய் மங்களகரமானது. செவ்வாய் சந்திரன் சேர்ந்திருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் மங்களகரமானது. குருவும் ஒரு மங்களகரமான யோகத்தை கொடுக்கக்கூடியவன் ஆகும். குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். அதுவும் குருவனுடைய வீட்டில் சந்திரன் இருக்கிறது, இல்லை குருவினால் பார்க்கப்படுவது, குருவனுடைய பார்வைப்படுவது. குருவுக்கு 5, 7, 9 என்ற பார்வை இருக்கிறது. நேர்பார்வையாக இருந்தால் இன்னும் விசேஷமாக இருக்கும். இப்படி குருவினோடு சம்பந்தப்பட்ட சந்திரன் ஏற்றத்தை தரக்கூடியவனாக அமைந்திருப்பார். அது சந்திரன் அப்படின்னு நம்ம வர்றபோது சந்திரனுக்கு சில விதமான விஷயங்கள் உண்டு சார். சந்திரனுக்குன்னு ஒரு தனித்தன்மைகள் இருக்குது. அந்த தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய இடமாகத்தான் இந்த வீடு அமைந்திருக்கும். குருவனுடைய வீடு 10ஆம் வீடு சூரியனுடைய சனியனுடைய வீடு. மகரம் கும்பம் இரண்டுமே சனியனுடைய வீடு. சனி சந்திரன் அப்படிங்கிறது ரொம்ப எதிர்ப்பும் கிடையாது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஈஷிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லை, அப்படியும் கிடையாது. இருந்தாலுமே மகரத்தில் ஏற்றத்தையும் கும்பத்தில் கொஞ்சம் டவுனையும் தரக்கூடியவனாக இருப்பான். அதுலேயுமே கும்பத்தில் மகரத்தில் ஒரு விதமான ஏற்றம், கும்பத்தில் ஒரு விதமான ஏற்றம். புரியல அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம மகரம் அப்படின்னுச்சு 10ஆம் வீடு அப்படின்னுச்சு வெளிநாடு போகிறோம். வெளிநாட்டில் நாம் ஒளிரக்கூடியவனாக இருப்போம். நம்ம இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போகச்சே இந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் நம்மை ஒளி வீசக்கூடியவனாக செய்வான். அதுவே கும்பத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நம்ம இருக்கக்கூடிய இடத்திலேயே ஒளி வீசக்கூடியவனாக செய்வான். நாம் எடுக்கக்கூடிய முயற்சியை பொறுத்தது அந்த இடம், அந்த கும்பத்தினுடைய வீடு. அதனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய முயற்சி எடுத்தோமே எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் சார். அப்ளிகேஷன் போடாமல் நம்ம ஆர்டர் வரணும்னு எதிர்பார்த்தோம்னா வராது. விசா வாங்கணும் அப்படின்னா விசாவுக்கு அப்ளிகேஷன் போடணும், அப்போ தான் நமக்கு விசா கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி நாம் முயற்சி எடுத்தோம். சில பேர் எவ்வளோ பேர் முயற்சி எடுக்கிறாங்க, எல்லாருக்கும் பலன் கிடைக்கிறதா இல்லை. ஆனால் மேஷராசிக்காரர்களுக்கு மேஷ லக்னக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல கும்பத்திலே சந்திரன் இருந்தானேயானால் அவர் எடுக்கக்கூடிய முயற்சி பரிமளிக்கக்கூடியதாக, வெளியில் தெரியக்கூடியதாக அமைந்திருக்கும். 12ஆம் வீடு அது குருவனுடைய வீடு தான் இருந்தாலுமே 12 லாபஸ்தானத்தை தரக்கூடியதாக இருக்காது. அடுத்தது ரிஷபம். நம்ம கொஞ்சம் இதுவாக தான் போகிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற லக்னங்கள் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகிடுறது. அதனால் இதை கொஞ்சம் ஒவ்வொன்றையும் குறைச்சி ஏன்னா எல்லாத்தையுமே நம்மளால் ஒரே சமயத்தில் சொல்லிட முடியாது சார். ஒன்று தனித்தன்மைன்னு இருக்குது, கூட இருக்கக்கூடியவருடைய தன்மைன்னு இருக்குது. இப்போ சந்திரன் அப்படின்னா ரிஷபத்து சந்திரன் ஏற்றம் தரக்கூடியவன், மிக மிக அழகாக இருக்கக்கூடியவன், அழகையே நினைத்து கொண்டிருப்பவர்கள், அது லேடியாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் எப்பயுமே செல்ஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு இருக்கும். இதை சொல்லணும்னா அதிகமாக சொல்லணும்னு வச்சுங்களேன், இந்த திரைத்துறை இருப்பவர்களுக்கு இது அதிகமாக இருக்கும் சார். அங்கேயே திரைத்துறையிலேயே டைரக்டர் இருக்கணுமான்னு கேட்டால் இருக்காது, அங்கே வேலை செய்யக்கூடிய இருக்குமா கேட்டால் இருக்காது. அங்கே கேமராவுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்களுக்கு, அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும். ரிஷபத்திலே சந்திரன் ஆட்சியாக இருக்கக்கூடியவன், உச்சமாக இருக்கக்கூடியவன், ஆட்சிங்கிறது கடகத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதிரி எண்ணங்களை தருவார். நீங்கள் பாருங்களேன், எம்எல்ஏ எம்பி கூட சில பேர் அப்படியே வரைச்சி கேஷுவலாக வருவாங்க. ஆனால் சில பேர் எப்பயும் ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படின்னா கடகடன்னு ஒரு சின்ன பவுடரை போட்டு வருது. நீங்கள் பாலமுரளி கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருந்தார், பாடகர் தான். இப்போ இருக்கக்கூடிய பாடகர்கள் பார்த்தீங்கன்னா தலையோட சில பேர் ஒழுங்காக சீவுவதில்லை. ஆனால் அந்த பாலமுரளி கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு 2 மணிக்கு போனாலும் மார்னிங் 6 மணிக்கு போனாலும் எப்பயும் அந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார் அவர். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தரக்கூடியவன், ஒரு நல்ல உள்ளுக்குள்ளேயே ஒரு அப்படியே மிதக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எண்ணத்தை தரக்கூடியவன் ரிஷப லக்னத்திற்கு சந்திரன் இருப்பது. 2ஆம் வீட்டின் மிதுனத்தில் சந்திரன் இருப்பது என்பது மிக மிக ஏற்றத்தரக்கூடிய சந்திரன். எந்த ஒரு விஷயத்தையுமே அம்சமாக இதுவாக எடுத்து செய்யக்கூடிய சந்திரன். மிதுனத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், மிதுனம் 3ஆம் வீடு 2ஆம் வீடு, 2ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கக்கூடியவன், அதாவது அந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் புதனும் மனத்துக்கு காரகத்துக்கு உடையவன் தான். அதனுடைய வீட்டில் இருக்கக்கூடியவன் அதை ஏற்றி தரக்கூடியவனாக, அதாவது ஒரு டெசிஷன் எடுத்தால் அந்த டெசிஷன் அந்த இடத்துல சந்திரன் இருந்தான்னா, புதன் நல்ல ஸ்திதியில் இருந்தான்னா எந்த ஒரு டெசிஷனாக இருந்தாலும் அதற்கு உபயோகப்படக்கூடியதாக, உடனே அதை பரிமளிக்கக்கூடியதாக செய்வான். உதாரணத்திற்கு நம்ம சாப்பிட போகிறோம் சார், சாப்பிட போச்சு ஒரு கேக் வேணும்னு கேட்குறோம். அந்த கேக்கில் அப்படி மேலே சிலதெல்லாம் விஷயங்கள்லாம் செஞ்சு அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி புத்தி இருக்கும். அதை ரொம்ப ப்ரெசன்டேஷனாக செய்யக்கூடியதாக இருக்கக்கூடியது மிதுனத்தில் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன். 3ஆம் இடம் கடகம், தன்னுடைய சொந்த வீடு. எப்பயுமே அது 3ஆம் இடமாக இருந்தாலுமே
3, 6, 8, 12 சொன்னாலுமே 3ஆம் இடம் தன்னுடைய சொந்த வீடு சார். அதனால் எப்பயும் நல்லா தான் இருப்பான், நல்லா தான் வச்சுருப்பான். ரிஷப லக்னக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சியை தரக்கூடியவனாக, ஆட்சி பெற்றவனாக, அதனால் தன்னுடைய முழு பலத்தை சந்திரனுக்கு என்னென்னலாம் உண்டோ அத்தனையும் செய்யக்கூடியவனாகத்தான் அமைந்திருப்பான். ஒவ்வொருத்தருக்கும் சந்திரனுக்குன்னு இந்த விஷயங்கள்லாம் உண்டு இல்லையா? ஒரு ஜுவல்லரி பண்ணிக்கிறது, பெர்ஃப்யூம் அடிச்சுக்கிறது, ஒரு ஹியூமராக பேசுறது, இப்படியெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் செய்யக்கூடியவனாகத்தான் இருப்பான். 4ஆம் வீடு சூரியனுடைய வீடு. சூரியனுடைய வீட்டில் சந்திரன் இருப்பது அப்படிங்கிறது பலவிதமான அழகு சாதனங்களை விற்கக்கூடிய, பொருள்களை விற்கக்கூடிய அந்த இடத்துல பணிபுரியக்கூடியவர்களாக இருப்பான். இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வர்றது தன்னை பின்னாடி வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வேறு யாரையாவது விட்டுட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவனாக அமைந்திருப்பான். அடுத்தது 5ஆம் வீடு கன்னி. கன்னியினுடைய வீடு அப்படிங்கிறது 5ஆம் வீடு எப்பயுமே 1, 5, 9ங்கிறது ஏற்றத்தை தரக்கூடிய வீடுகள். அந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 5க்கும் 9க்கும் இருந்தாலுமே இந்த 5ஆம் வீடுங்கிறது புதனுடைய வீடு. அதனால் அந்த புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் என்பவன் நல்லதொரு எண்ணத்தை நமக்கு பிரதிபலிப்பான் சார். அதாவது நம்ம நண்பர்களோட பேசின்னு இருக்கோம், உறவினரோட பேசுகிறோம் அப்படின்னுச்சு ரொம்ப கூர்ந்து கவனித்து ஒரு அரிய பாயிண்ட்டை எடுத்து டக்குன்னு சொல்லச்சு எல்லாரும் திரும்பி பார்ப்பான். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பவன் ரிஷப லக்னக்காரர்களுக்கு சந்திரன் இந்த 5ஆம் வீட்டில் கன்னி வீட்டில் இருப்பவன். 6ஆம் வீடு அப்படிங்கிறது துலாம். இதே லக்னாதிபதியினுடைய வீடு தான். அது சுக்கிரனுடைய வீடு. 6ஆம் வீடுங்கிறது கொஞ்சம் மறைவிட ஸ்தானம் நமக்கு தெரியும். 7ஆம் வீடு நீச்ச வீடு சந்திரனுக்கு, விருச்சிக லக்னம். அந்த விருச்சிக லக்னத்தினுடைய அதிபதி செவ்வாய், அந்த வீடு நீச்ச வீடு. அவ்வளவாக சில நீச்ச வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் சில உபாதைகள், சில வியாதிகளையும் கொடுக்கக்கூடியவனாக நம்ம அந்த மைனஸ் பாயிண்ட்டை பற்றி அதிகமாக சொல்கிறது இல்லை. தனியாக ஒரு சந்திரன் அப்படின்னா அவனுக்கு என்ன பிரச்சனை, அவனுக்கு என்ன ப்ளஸ்ஸு, என்ன மைனஸு, எங்கே இருந்தால் ப்ளஸ்ஸு, எங்கே இருந்தால் மைனஸுங்கிறது சொல்கிறோம். இது மெயினாக நம்ம சொல்ல வர்றது ஒரு லக்னத்திற்கு 7ஆம் வீடு அப்படிங்கிறதுனால சில சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் உடல் உபாதைகளையும் கொடுக்கக்கூடியவனாக, சில வியாதிகள், என்னென்ன வியாதிகள்னு சந்திரனுக்கு வரப்போது சொல்கிறேன், அதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன் இருப்போம். 8ஆம் வீடு அப்படிங்கிறது என்னதான் குருவினுடைய வீடாக இருந்தாலுமே சந்திரன் அந்த வீட்டில் இருக்கிறது. இந்த இடத்துல 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் மாதிரி 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் கிடையாது, கொஞ்சம் மைனஸில் தான் இருக்கும். 9ஆம் வீடு மகரம் சனி வீடு. சனியினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியவனாக, தன்னுடைய வீட்டை பார்ப்பவனாக இருக்கிறான். 7ஆம் பார்வையாக சந்திரன் தன்னுடைய வீட்டை பார்க்குறான். அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எங்கே உட்கார்ந்தாலும் தான் வீட்டை பார்க்க வச்சா எப்படி இருக்கும் அவனுக்கு, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியவனாக, அதாவது சப்போர்ட்டிவ். சனி எடுக்கக்கூடிய அந்த பிஸ்னஸில் எடுக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கக்கூடியவனாக இருப்பான். அதுவே 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் ரொம்ப சட்டிலாக இருக்கக்கூடியவனாக தான் இருப்பான். அடுத்தது மீனம், குருவினுடைய வீடு. அதே குருவினுடைய வீடு 8ஆம் வீடு இருப்பது வேறு. இது லாபஸ்தானம். 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் எப்படி 3ஆம் வீட்டில் இருந்தாலும் 2ஆம் வீட்டில் இருந்தாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் முன்னாடி வந்து நிற்கக்கூடியவனாக, தன்னை அழகுபடுத்தி கொண்டு அந்த இடத்திற்கு ஒரு சொல்யூஷன் சொல்லக்கூடியவனாக இந்த சந்திரன் குருவனுடைய ஆட்சியை பெற்றவனாக இருப்பான். 12ஆம் வீடு அப்படிங்கிறது மேஷம், மைனஸ் பாயிண்ட். அடுத்தது ரிஷபம், மிதுன லக்னம். மிதுனம் தன்னுடைய வீட்டுக்கு 12ஆவது வீடு இல்லையா? தான் இருக்கிறதுக்கு கடகத்துக்கு 12ஆம் வீடு மிதுனம். அந்த மிதுனத்தில் இருந்தாலுமே அவ்வளவாக அவன் சொல்வது எடுபடக்கூடியதாக இருக்காது. 2ஆம் வீடு என்ன சொன்னாலும் கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சொல்வதையெல்லாம் கேட்க மிதுன லக்னக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கடகம், அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தான் வீட்டில் இருக்கிறதுனால அந்த சந்திரன் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியவர்களாக இவர்கள் அமைந்திருப்பார்கள். 3ஆம் வீடு சிம்மம். அது அசங்கி தோஷம்னு சொல்கிற மாதிரி, அதாவது புதனுக்கு சூரியனுக்கு புதன் அசங்கி தோஷம் மாதிரி சிம்மம் அந்த வீட்டுக்கு அதிபதியான சூரியன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத பொறுத்தது. அமாவாசை சூரியனா, பௌர்ணமி சூரியனா, இல்லை எங்கே இருக்கான் அப்படிங்கிறத பொறுத்தது. அதனால் அந்த இடத்துல 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு பலனை தரக்கூடியவனாக சந்திரன் இருக்க மாட்டான். 4ஆம் வீடு கன்னி, புதனுடைய வீடு. அதே மாதிரி தான் இந்த வீட்டில் பரிமளிக்கக்கூடியவனாக இருப்பான். தன்னுடைய 12ஆம் வீட்டில் இருந்த மாதிரி இருக்க மாட்டான். 3ஆம் வீடு தனக்கு 3ஆம் வீடாக இருந்தாலுமே புதன் எந்தெந்தெல்லாம் ஞானக்காரகனாக போடுறானோ, ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போது டிரைவர் இருக்காங்க சார், டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டு இருக்கான். ஒரு சின்ன குறுக்க ஒரு விஷயம் வந்துடுறது, இவன் சடன் பிரேக் பண்ண முடியாது. அந்த பிரேக் போட்டது புத்தி.
புத்தி வந்து பிரேக் போட வச்சிருது. பிரேக் போட்டுட்டு இவன் நிறுட மாட்டான். 4ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தான்னா கீழே இறங்கி அவர்களை தட்டி கொடுத்து விட்டு, இப்படி நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லுவான். அல்லது தான் செய்த தவறாக இருந்தால் தான் செய்த தவறு என்று சொல்லக்கூடிய பண்பு உடையவர்களாக இருப்பான். 5ஆம் வீடு இது வந்து துலாம் சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் எப்பயுமே, சுக்கிரனும் ஒரு அழகு, பணம், வசதி படைத்தவன். அந்த வசதியோடு சுக்கிரன் அந்த இடத்துல இருந்தான்னா, சுக்கிரன் எப்படி இருக்காங்கிறத பொறுத்து சந்திரனுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியவனா இன்னும் ஒரு படி ஸ்டெப் அதிகமாக இருக்கும். அப்படின்னா பிளெயினாக சொல்லணும்னு வச்சுங்களேன், வெளியில் போகச்சு சாதாரணமாக சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் சவுத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு மூஞ்சை அலம்பி கொண்டு வந்தால் ஒரு பவுடர் பூசிக்கிறது, தன்னை மேம்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது சந்திரனுக்கு அழகு சேர்க்கிறது. அதுவும் எப்படின்னா, இது வந்து சுக்கிரன் பணத்தினால் ஏற்படக்கூடிய ப்ளஸ். இது சில பேர் சாண்டில் பவுடரை வாங்கி போட்டுப்பாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் எப்படி பண்ணுவன்னா, இப்போ இருக்கக்கூடிய சில அழகு சாதன பொருள்கள் வரக்கூடியதை எடுத்து போட்டுக்கொள்ளக்கூடியவனார், அந்த அளவு இருக்கக்கூடியவனாக இருப்பான். அடுத்தது 6ஆம் வீடு. மிதுனத்திற்கு 6ஆம் வீடு நம்ம பார்க்கலாம், 3, 6, 8 எப்பயுமே கொஞ்சம் சட்டிலாக இருக்கக்கூடிய வீடு. 7ஆம் வீடு தனுசு, குருவனுடைய வீடு. குரு எங்கே இருந்தாலுமே சந்திரன் 7ஆம் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனையும் கொடுக்கக்கூடியது, மிக அழகாக கொடுக்கக்கூடிய ஒரு மனைவி கணவனாக இருப்பான். அது மட்டுமல்ல, அந்த இடம் குருவனுடைய வீடு அப்படிங்கிறதுனால குரு நல்ல பொசிஷனில் இருந்தான்னா தனக்கு வரக்கூடிய மனைவி மிக மிக அழகு பொருள்களில் சாதகம் உடையவளாகும். கணவன் அழகில் தன்னை மேம்படுத்தி கொள்ளவனாகவும் அல்லது அதிலே ஈடுபடுத்தி கொள்ளவன், அதில் வந்து ஒரு பிஸ்னஸ் வைக்கிறதுக்கோ பாதகங்கள் நிறைய இருக்குது. 8 கேட்க வேண்டாம், சனியனுடைய வீடு. அடுத்தது 9 கும்பம், அதுவும் சனியனுடைய வீடு தான். இருந்தாலுமே 1, 5, 9ங்கிறது லாபத்தை தரக்கூடிய வீடுகள். 10ஆம் வீடு அகைன் குருவனுடைய வீடு. 7 மாதிரியே 10ல் இருக்கக்கூடியது அழகு சாதன பொருள்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக, அதற்கு வழிகோலக்கூடியவனாக அல்லது அதற்கு வந்து ஒரு உபயோகத்தை தரக்கூடியவனாக, தன்னுடைய மைண்டு, அதாவது மைண்ட் அப்படின்னு சொல்கிறது அதற்கு வந்து நாலெட்ஜ் அக்யூமிலேஷன் கொடுக்கக்கூடியவனாக அல்லது அந்த இடத்துல உட்கார்ந்து அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவனாக அமைந்திருப்பான். அடுத்தது 11ஆம் லாபஸ்தானம் மேஷம். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடியது மிக மிக அழகாக தன்னை வைத்துக் கொள்ளக்கூடியனா சிவப்பு, ஆல்ரெடி சிவப்பு, அந்த இடத்துல போய் சூரியன் இருக்கிற மாதிரி சந்திரன் உட்கார்ந்தானா இன்னும் மேன்மையாக இருக்கும். 12ஆம் இடம் சந்திரன் -பாயிண்ட். அடுத்தது கடகம். கடக லக்னம் அப்படிங்கிறது சொந்த வீடு, ஆட்சி செய்யக்கூடியவன். சூரியன் எப்படி சிம்மத்திலே ஆட்சியோ அந்த மாதிரி கடகத்திலே ஆட்சி செய்யக்கூடிய இவர்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு வீடு இருக்குது. சூரியனுக்கு ஒரு வீடு, சந்திரனுக்கு ஒரு வீடு, மற்றவர்களுக்கெல்லாம் 2 வீடு இருக்குது, மற்ற 5 பேர் இருக்கும். அதனால் அந்த 2 வீடு இருந்தாலுமே இந்த ஒரு வீட்டில் அந்த 2 வீட்டினுடைய பலனையும் ஒரே வீட்டில் அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார். சூரியன் ஏன்னா 2 பேர் தான் ஒளி பொருந்தியவர்கள், மற்ற எல்லாமே வாங்குறவங்க தான். சந்திரனும் ஒளியை வாங்கி கொடுக்கக்கூடியவன், என்னால் உடனே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியவன். தான் வீட்டில் இருந்தான், அந்த கடக வீட்டில் சந்திரன் இருந்தான்னா எப்படி இருப்பான்? ராமச்சந்திரன் மாதிரி இருப்பான். அதனால தான் ராமச்சந்திரன் பேர் வச்சான். கடக லக்னத்தில் பிறந்தவன், கடக ராசியில் பிறந்தவன் ராமச்சந்திரன் பேர் வச்சான். அவ்வளவு அழகாக எதையுமே ஆராய்ந்து செய்யக்கூடியவர்களாக கடக லக்ன கடக ராசியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். கடக லக்னம் கடக ராசின்னு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது 2ஆம் வீட்டில் சிம்ம வீட்டில் இருந்தாலுமே மனோகாரகனாக சந்திரன் மிக மிக ஆட்டிப்படைக்கும் தன்மை உள்ளவனாக இருப்பான். 2ஆம் வீட்டில் சிம்மத்தில் கடக லக்னக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்தான்னா ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் சார். ஆட்டிப்படைக்கும் தன்மை இருப்பான், அதாவது மந்திரி மாதிரி இருப்பான்னு சொல்லிக்கலாம். அந்த காலத்துக்கு ஒரு சாணக்கியன் மாதிரியோ ஒரு வித்யாரண்யன் மாதிரியோ அந்த மாதிரி ஒரு மந்திரி மாதிரி இருப்பான். அடுத்தது 3ஆம் இடத்துல 3, 6, 8 நமக்கு தெரியும். அதை வந்து நம்ம அதிகமாக, ஏன்னா மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு சொல்லலாம். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடியவன் தான் சொந்த வீட்டுக்கு அதிபதியான கடக ராசிக்கு அதிபதியான கடக லக்னத்துக்கு அதிபதியானவன் 4ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கச்சு எப்பயுமே ப்ளசண்ட்டாக இருப்பான் சார். வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னா அதையெல்லாம் அழகுபடுத்தி பார்க்கக்கூடியவர்களாக, அது கடக லக்னக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல துலாம் வீட்டில் சுக்கிரன் இருந்தானா அழகுபடுத்தி பார்க்கக்கூடியவனாக இருப்பான். மோராலஸ் 11ஆம் வீட்டிலையும் இருக்கக்கூடிய சந்திரனும் அப்படி தான் இருப்பான். தான் வீட்டை சாதாரண வச்சுக்க மாட்டான். சில பேர் உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தா அப்படியே டல்லாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இருக்காது இவருடைய வீடு. பார்த்த உடனே பளபளன்னு இருக்கும், உள்ளே போனோடனே ஏதோ ஒன்று அட்ராக்ட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு செயலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தது விருச்சிகம். விருச்சிகம் செவ்வாயினுடைய வீடு 5ஆம் வீடு.
கடகத்துக்கு 5ஆம் வீடு விருச்சிகம் மிக மிக ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பான் சார். கொஞ்சம் துள்ளிக்கிட்டே இருப்பான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய மைண்டு அப்படியே வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஒரு இடத்துல போய் நின்னான்னா அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க மாட்டான். ஒன்று இந்த கேட்ஜெட் எடுத்து பார்க்குறது, பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளை பார்க்குறது, இங்கேருந்து தூரத்தில் இருக்கிறத பார்க்குறது, அவங்களோட பேசுகிறது, இவங்களோட பேசுகிறது, இப்படியாக ஒரு ஒரு க்ரியேஷன் அந்த இடத்துல பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் சாஃப்டாக இருக்கும், வெளியில் அதிகமாக தெரியாது இவன் பண்ணுறது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களாக விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன். அடுத்தது 6ஆம் இடம் தனுசு, குருனுடைய வீடு. 6ஆம் இடம்ங்கிறது நமக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால சில வேலை வியாதிகள் நமக்கு வந்து சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அந்த சந்திரனால் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் செலவை அதிகமாக வைக்கக்கூடியவனாக, உடல் உபாதைகளால் செலவு வரக்கூடியதாக அமைந்திருக்கும். அடுத்தது 7ஆம் வீடு மகரத்திலேருந்து நம்ம வீட்டை பார்க்குறான். மிக மிக அற்புதமாக இருக்கும் 7ஆம் வீடு. 8ஆம் வீடு அப்படிங்கிறது 8லே சந்திரன் மறைவிடஸ்தானம். 9ஆம் இடம் அகைன் 1, 5, 9ல் ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடியது குருவனுடைய வீடு. எப்படி தன்னுடைய 2ஆம் வீட்டிலிருந்து எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவன். ரொம்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேஷம் அண்ட் மீனம் ரெண்டுலேயுமே இருக்கக்கூடியவர்கள் எப்பயுமே ஒரு அனுசரணையாக இருப்பார்கள் சார். நம்பர் 2ஆகவே இருப்பார்கள். கடகலக்கணக்காரர்களுக்கு மோராலஸ் மேஷத்தில் இருந்தாலும் மீனத்தில் இருந்தாலும் அவர்கள் வந்து அந்த இடத்துல இருப்பவர்கள் நம்பர் 1 வர முடியுமோ முடியாதோ, ஆனால் நம்பர் 2ங்கிற இடத்துல மோராலஸ் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தது இது 11ஆம் இடம் ரிஷபம், அதுவும் சுக்கிரனுடைய விட நம்ம முதல்லே பார்த்துட்டோம். 12ஆம் இடம் மிதுனம். ஒரு 12ஆம் இடம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் அப்படின்னா சிம்மத்துக்கு லக்னத்தில் இருந்தான்னா அது வந்து என்ன சொன்னாலுமே அமாவாசையினுடைய தன்மையோடு இருக்கக்கூடியவன் தான். அங்கே சூரியன் இருந்தாலும் இல்லைன்னாலும், ஏன்னா சூரியனுடைய வீடு, அந்த சூரியனுடைய வீட்டிலே அவன் இருந்தாலுமே அவனுக்கு ஒளி அப்படிங்கிறது அவ்வளவாக இருக்காது. ஒரு பரிமளிக்கக்கூடியவனாக, ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கக்கூடியவனாக சந்திரன் இருப்பது இல்லை. 2ஆம் இடம் கன்னி, புதனுடைய வீடு. நிச்சயமாக நல்லா இருப்பான். ரொம்ப அழகாக தன்னுடைய அறிவை வெளிப்படுத்தக்கூடியவனாக, அழகோடு சேர்ந்த அறிவாக இருக்கக்கூடியவனாக சிம்ம லக்னக்காரர்களுக்கு சந்திரன் 2ஆம் இடத்துல சனி இடத்துல இருக்கக்கூடியது. 3ஆம் இடம் நமக்கு தெரியும். 4ஆம் இடம் விருச்சிகம். விருச்சிகம்னா இது வந்து எப்பயுமே குளிர்ச்சியை தரக்கூடிய ஒன்று சந்திரன். சூடு உஷ்ணத்தை தரக்கூடியது அந்த வீடு சிம்மம். அதே மாதிரி உஷ்ணத்தை தரக்கூடியவன் தான் யார்? செவ்வாய். இது எப்படி இருக்கும் காம்பினேஷன் நினச்சி பாருங்கள். எப்படி இருக்கும் அப்படின்னா குலோப் ஜாமுன் அல்லது கேசரி அல்வா, கேசர் அல்வான்னு சொல்கிறேன் இல்லையா, கேரட் அல்வாவோட ஐஸ்கிரீமை வச்சு இப்போ சாப்பிட்றோமே அந்த மாதிரி இருக்கும் அங்கே இருக்கிறது. அடுத்தது 5ஆம் வீடு நல்ல ஒரு அருமையான வீடு, குருவினுடைய வீடு. குரு நல்ல பொசிஷனில் இருந்தானா சந்திரன் மேன்மையாக இருப்பான். குரு நல்ல பொசிஷனில் இல்லைன்னா சந்திரன் சுமாராக இருப்பான். 6ஆம் வீடு 6 மகரம், சந்திரன் சனி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்னு. 7ஆம் வீடு கும்பத்தில் இருந்தானா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நம்முடைய 7ஆம் பறவை நம்முடைய வீட்டை பார்க்குறான். அதனால் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள எப்பயுமே ஒரு சாஃப்ட் உள்ளுக்குள்ளே அண்டர்லைன் கரண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கரண்ட் எப்படி இருந்தாலுமே அந்த கரண்ட்டு நல்லா இருக்கும் சார். சனி வீட்டில் இருந்தாலுமே அந்த சந்திரன் 7ஆம் வீட்டில் இருக்கிறது சிம்மராசி, சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஒரு நல்ல அழகு, அன்பு, அறிவு தரக்கூடிய கணவன் மனைவி பெற்றவர்களாக இருப்பார்கள். அடுத்தது 8ஆம் வீடு குருவினுடைய வீடாக இருந்தாலுமே 8 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 9ஆம் வீடு மேஷம், இதே உச்ச வீடு. அதாவது நம்ம வீட்டில் யார் இருக்கானோ அந்த சூரியனுடைய உச்ச வீடு, அந்த வீட்டு அது செவ்வாயினுடைய வீடு. இப்போ முதல்ல சொன்ன மாதிரி தான் விருச்சிகம் மாதிரி தான். அந்த 3 பேர் இருக்கக்கூடிய இடம்னா எப்படி இருக்கும்? அந்த வீட்டுக்காரன் உச்சனாக இருந்தாலும் பிரச்சனையாக இருக்கும், வேற எங்கேயாவது உட்காந்து பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கும், பார்க்கலனாலும் பிரச்சனையாக இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நல்லபடியாக இருந்துட்டான்னா பிரச்சனை இல்லை, அவன் வேற எங்கேயா மறைவிடத்தானத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சந்திரன் அந்த இடத்துல மற்றவர்களை பிரதிபலிப்பதற்கான அந்த வீட்டுக்கு அதிபதியான ஒரு சூரியனை பிரதிபலிப்பனாக அல்லது அந்த வீட்டுக்கு அதிபதியான செவ்வாயை பிரதிபலிப்பான தான் இருப்பான். ஏன்னா சூரியன் அங்கே இருந்துட்டான்னா இவன் ஒன்றுமே இல்லை, அங்கே வந்து அமாவாசையாக இருப்பான். சூரியன் அங்கே இருந்தான்னா, ஏன்னா சூரியன் ஆல்ரெடி அங்கே உச்சத்தில் இருக்கிறதுனால ஒன்றும் இருக்காது. அல்லது சூரியன் துலாத்தில் இருந்து இவன் வந்து பௌர்ணமி சந்திரனாக இருந்தான்னா அந்த சமயத்தில் இவனுக்கு ஏற்றங்கள், தன்னுடைய வீரியம் நிறைய இருக்கும். அதாவது எந்த இடத்துல போனாலுமே அவனுக்கு வந்து ஒரு கூட்டு ஒன்று ரிசீவ் பண்ணி ஒரு அவார்டு கொடுக்கக்கூடிய லெவலில் இருப்பான். அடுத்தது நமக்கு 10ஆம் வீடு ரிஷமும், அது வந்து சுக்கிரனுடைய வீடு.
இவனால் நிறைய லாபம் வரக்கூடியதாக ஒரு கம்பெனிக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய வீட்டில் சந்திரன் இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு லாபத்தை தரக்கூடியவனாக. ஆனால் அவனுக்கு லாபம் வருவான்னு சொல்ல முடியாது, முதலாளிக்கு லாபம் வரக்கூடியதாக அமைந்திருக்கும். 11ஆம் வீடு குரு புதனுடைய வீடு, 12 கடகம். அது தெரியும், தன்னுடைய சொந்த வீடாக இருந்தாலுமே அந்த இடத்துல ஓரளவுக்கு அவன் வாய்ஸ் இருந்திருக்கும். வாய்ஸ் இருக்கிறதுனால அவன் பிரதிபலிக்கக்கூடியவனாக இருப்பான். என்ன தான் சொன்னாலும் மறைவிடஸ்தானம் மைனஸ் பாயிண்ட் அது இதுன்னு சொன்னாலுமே 12ஆம் வீடு கெட்டவன் கெட்டிடில் அப்படின்னு சொல்லுவானா, இங்கே கெடலை. இங்கே ஆட்சியில் இருக்கான், அதாவது விருச்சிகத்தில் கெட்டு போயிருக்கான், நீச்சனாக இருக்கான். ஆனால் எங்கள் ஆட்சி தன்னுடைய வீட்டில் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கான். 12ஆம் வீடுனாலும் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால அவனுடைய சொந்த பலன் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இதற்கு அடுத்தது கன்னி லக்னம். கன்னி லக்னம் அப்படிங்கிறது, கன்னியா லக்னம் எப்பயுமே மனோகாரகன் நம்முடைய சந்திரன். அந்த லக்னம் புத்தியை கொடுக்கக்கூடிய லக்னம். அந்த லக்னத்தில் ராகு கேது இல்லாமல், ராகுவனுடைய பார்வை இல்லாமல் இருந்தால், ஏன்னா கேது இருந்தாலும் ராகுவனுடைய பார்வை இருக்கும். அதனால தான் சொன்னேன், ராகுவனுடைய பார்வை இல்லாமல் இல்லை, கேது இருந்தாலும் பரவாயில்ல, ராகுவனுடைய பார்வை இருக்குமே. ஏன்னா கேது ஞான மோட்சக்காரகன் தான், நல்லதை செய்யக்கூடியவன் தான். அதனால் தனியாக இருந்தாலோ அல்லது புதனோடு கூடி இருந்தாலோ மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியவனாக வந்திருப்பான். 2ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கான். சுக்கிரனுடைய வீட்டில் எப்பயுமே அழகு சாதன பொருள்களில் ஈடுபாடு அதிகமாக உள்ளவனாகவும், புத்தியில் அது கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடியவனாகவும் இந்த இடத்துல இருப்பான். 3ஆம் வீடு அவனுடைய மைனஸ் பாயிண்ட்டு, ஆல்ரெடி மைனஸு. 3ஆம் இடம் அகெயின் 2 மைனஸ் மேக் அ ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சந்திரன் தன்னுடைய வேலையை காட்டக்கூடியவனாக, அதனால் கொஞ்சம் சட்டிலாக தான் இருப்பான். 4ஆம் இடம் 1 4 7 படத்தில் இருக்கக்கூடியது. இந்த 4ம் 7மே 2மே குருவனுடைய வீடு. 2 இடத்துல ஒவ்வொரு இடத்துல ஒரு விதமான பலனை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் 2மே. ஆனாலும் 2 இடத்துலையுமே குருவை பேஸ் பண்ணி தான் சந்திரன் இருக்கான். அந்த வீட்டில் இருக்கிறதுனால குருவனுடைய தன்மையை பிரதிபலிக்கக்கூடியவனாக, குரு ஏற்றமாக இருந்தால், உச்சனாக இருந்தால் அதையும், நிச்சனாக இருந்தால் அந்த தன்மையும் பிரதிபலிக்கக்கூடியவனாக. ஆனாலும் சந்திரன் சம்பந்தப்பட்டது குளிர்ச்சி சம்பந்தப்பட்டது, நீர் சம்பந்தப்பட்டது, இந்த இடம் நெருப்பு சம்பந்தப்பட்டது. ஆனால் சந்திரன் குளிர்ச்சி நீர் சம்பந்தப்பட்டவன். இப்போ நம்ம ஒன்று பார்க்கச்சே ஒரு இடம் பார்க்குறோம், நீர் காற்று அதை பார்க்குறோம், ஆண் பெண் ராசி பார்க்குறோம், இவ்வளவையும் பார்த்து சொல்லச்சே அந்த இடத்திற்கு வரக்கூடிய, அதுவே மீனம் அப்படின்னுச்சே நீர், மீனத்துக்கு போகக்கூடிய சந்திரன் விவசாயத்துக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுவான். அதில் இருக்கக்கூடியவன் அந்த இடத்துல 7ஆம் வீடாக இருந்தாலும் கன்னிக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடியவன் தன்னை மனைவியார் அதாவது மீன ராசியில் இருப்பவர்கள், கன்னி லக்னத்தில் மீன ராசியாக இருந்தால் தன்னுடைய மனைவியார் மீனவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக, நல்ல பணம் வரக்கூடியதாக, அவர்களால் வியாபாரம் செய்து பணம் வரக்கூடியதாக, இப்படியெல்லாம் இருக்கும். அதே சந்திரன் இங்கே இருக்கச்சே இது நெருப்பினுடைய வீடு, ஏது குருவனுடைய வீடு தான். ஆனாலும் நெருப்பு, அந்த வீடு நெருப்பு. அதனால் ஆனாலும் குருவனுடைய தன்மையை அதிகமாக கொண்டவனாக இருப்பான். பிரதிபலிப்பு என்பது கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். அடுத்தது மகரம் கும்பம். மகரம் 5வது வீடு, கும்பம் 6வது வீடு. 6வது வீடு சனியனுடைய வீடு. இரண்டுமே இருந்தாலுமே கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்கும். 8வது வீடு சூரியன் உச்ச வீடு, செவ்வாய்க்கு சொந்த வீடு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சூரியனை பொறுத்திருப்பான். 9ஆம் வீடு உச்ச வீடு, ரிஷபம் சந்திரனுக்கு உச்சம், அதனால் ஏற்றம் தரக்கூடியதாக. அதுவும் அந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது சாதாரணமாக ஏற்றம் தரக்கூடியது. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல அழகு சாதன பொருள்களோடு, பலவிதமான அணி கலன்களோடு, பெருமாள் எப்பயும் போட்டுருப்பேன் இல்லை, கையில் காலில் அதில் இதில் எல்லாத்தையும், அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஸ்திதியிலேயே மற்றவர்களை விட எந்த இடத்துல இருந்தாலுமே பிரதிபலிக்கக்கூடியவனாக இருப்பான் சார். அந்த இடத்துலேயே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க, சாரி, கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கக்கூடியவனாக இருப்பான். மிதுனம் என்பது 10ஆம் வீடு. அகெயின் அதுவும் 10ஆம் வீடாக இருந்தாலுமே நிறைய வியாபாரத்தில், அதாவது எந்த மாதிரி வியாபாரம் அப்படின்னா, இந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இவன் கூட இருந்தான்னா, சந்திரன் அந்த இடத்துல இருந்தான்னா, இவர்கள் அந்த இடத்துல இருப்பவர்கள் பரிமளிக்கக்கூடியவர்களாக, வியாபாரத்திற்கு நிறைய ஹெல்ப் செய்யக்கூடியவர்களாக அமைந்திருப்பான். 11 தன்னுடைய சொந்த வீடு, கேட்கவே தேவையில்லை, லாபஸ்தானம், தன்னுடைய எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். 12 சூரியனுடைய வீடு, மறைவிடஸ்தானம். அடுத்தது துலா லக்னம். அது ஆல்ரெடி நான் முதல்லையே சொன்ன மாதிரி தான், கன்னிக்கு 2ஆம் வீடு மாதிரியே துலாம் வீடு தன்னுடைய சொந்த இடம் மாதிரி சந்திரனுக்கு. ஏன்னா சந்திரனும் சுக்கிரன் பணத்துக்கு அதிபதி, சந்திரன் அழகுக்கு அதிபதி, மனத்துக்கு அதிபதி, மனோ காரகனாக இருக்கக்கூடியவன், பணம் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்கக்கூடியவனாகவும்,
பணம் இல்லாத எல்லா இடத்துலையும் அதை கொஞ்சம் தன்னை மட்டும் எங்கேயுமே இல்லைன்னா அவன் வாரின்னு இருக்கிற சீப்பு அந்த தலை முடி இருக்குல்ல வித்தியாசமாக இருக்கும் சார். அவனை பார்த்தீங்கன்னா துலா லக்னத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அங்கே இருந்தான்னா அவனை பார்த்த உடனே வித்தியாசமாக இருக்கும். 2ஆம் இடம் தன்னுடைய 2ஆம் இடமாக இருந்தாலும் உச்சத்தை தரக்கூடியவனாக இருந்தாலும் அந்த இடம் நீச்சம் தான் அவனுடைய வீடு. சந்திரன் நீச்சமாகக்கூடிய வீடு, செவ்வாயினுடைய வீடு. எப்பயும் வைப்ரண்ட்டாக இருந்தாலுமே அந்த இடத்துல நீச்ச பங்கமாக இருந்தாலுமே ராஜயோகத்தை தரக்கூடியவனாகத்தான் சந்திரன் இருக்கான். 3ஆம் இடம் அதே மாதிரி தான் தனுசு. 3ம் அவனுடைய 3ஆம் இடம் 3, 6, 9, 10, 11, 12. 3ஆம் இடம் 6ஆம் இடம் 4, 5 ரெண்டுமே குருவனுடைய வீடு. 3, 6 இரண்டுமே கொஞ்சம் தன்னுடைய தன்மையை குறைத்து கொள்ளக்கூடியவனாக சந்திரன். இந்த மற்ற இடங்களில் மற்றவர்கள் கூட எப்படி இருக்கான், சூரியனோடு எப்படி இருக்கான், குருவினோடு எப்படி இருக்கான், சனியினோடு சனி சந்திரன் சேர்ந்து அந்த யோகம் இருக்குது. சனி சந்திர யோகம் இருக்குது, சனி சந்திர நஷ்டமும் இருக்குது. அது சனி சந்திரன் அப்படிங்கிறது புணர்ப்பு அப்படிங்கிற ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடியவனாகும். ஆனாலும் யோகத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். அதற்கடுத்து அவன் யார் கூட இருக்கான், யாருனால் பார்க்கப்படுகிறான். இதையெல்லாம் வைத்து நம்ம மற்ற பலன்களையும் நம்ம சொல்கிறோம். எஸ்பெஷலி 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மேஷ வீட்டில், துலாத்துக்கு மேஷத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அதே மாதிரி தான். எந்த இடத்துல சந்திரன் 7ஆம் வீட்டில் இருந்தாலும், எந்த ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருந்தாலும், ராசி லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் இருந்தாலும், லக்னத்துக்கு அதிபதியாக இருந்தாலும், கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அழகு என்பது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். மேஷம் அப்படிங்கிறது சந்திரன் அங்கே இருந்து செவ்வாயினுடைய வீடு அப்படிங்கிறதுனால தன்னுடைய அதாவது துளாராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு வரக்கூடிய மனைவி அழகாகவும் சிவப்பாகவும் அல்லது கணவன் தன்னை விட சிவப்பாகவும் அழகாகவும் இருப்பதற்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. 8ஆம் வீடு ரிஷபம், ரிஷபத்தில் உச்சம் பெறக்கூடியவன். ஒரு உச்சம் ஒரு மைனஸ். 8ங்கிறது மைனஸ், ரிஷபங்கிறது உச்சம். சந்திரனுக்கு எது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அவனுடைய மற்றவர்களுடைய பார்வையை பொறுத்தது. 9 புதனுடைய வீடு. 10 தன்னுடைய சொந்த வீடு. சொந்த வீட்டில் இருக்கச்சு எல்லா விதமான யார் எதை கேட்டாலும் எடுத்து கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் சார். மனசனால் திங்க் பண்ணி டக்குன்னு கொடுத்துருவான் சார். எதையுமே யோசிக்கவே மாட்டான், யோசிக்காமல் செஞ்சிருவான். அப்புறம் வீட்டில் ஏன்டா அதை கொடுத்த, என்னடா போகிறேம்மா, என்னடா என் கையிலே, ஏன்டா நீ போட்டுன்னு போகிற வர எடுத்து டக்குன்னு கைட்டி கொடுத்துட்ட, உனக்கே ஒன்றும் இல்லையேடா அப்படின்னா வாங்கிக்கலாமா அப்படின்னா அந்த மாதிரி காரகத்துவம் உள்ளது. அடுத்தது 11ஆம் வீடு லாபஸ்தானம். லாபஸ்தானம் இருந்தாலுமே சூரியனுடைய வீடு. அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அவ்வளவாக பிரசித்தி பெற்றவனாக இருந்தாலுமே, அதாவது சில விஷயங்களில் லாபஸ்தானம் அப்படிங்கிறது அந்த இடத்தையும் பொறுத்தது சார். என்ன இடமா இருந்தாலும் அது சூரியனுடைய வீடு கொஞ்சம் சட்டிலாக இருக்கக்கூடிய தன்மையை கொண்டவனாக சந்திரன் அமைந்திருப்பான். இதற்கடுத்து பலவித இந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் சில வியாதிகளை கொடுக்கக்கூடியவனாக, அந்த வியாதிகளால் அந்த வியாதி அப்படின்னா எப்படி வரும்னா, சரியாக நம்ம ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருப்போம், அன்றைக்கி தலைவலிக்கும். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபில்லப் பண்ணணும், ஒரு இடத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும், இன்றைக்கி அந்த வீடு போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நான் போகச்சு. அந்த சமயத்தில் இந்த சந்திரன் அந்த என்ன தசை வருது அப்படிங்கிறதையும் பொறுத்தது. சந்திரன் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவன் கொஞ்சம் டக்குன்னு ஒரு எடுத்து பேசவே மாட்டான் சார். தூக்கி பேசணும் இல்லை, ஃப்ரெண்டுன்னு இருந்தால் சப்போர்ட்டிவாக பேசணும் இல்லை, அந்த மைண்டே அவனுக்கு வராது சார். அப்படியே உட்காந்துருப்பான். அந்த மாதிரி இருக்கக்கூடியவன். அடுத்தது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய வீடு. செவ்வாயினுடைய வீட்டில் இருந்தாலுமே சந்திரன் மைனஸ், அதாவது நீச்சன் ஆக இருக்கக்கூடியவன் செவ்வாயினுடைய வீடு. நீச்சன் அப்படிங்கிறதுனால சாதாரணமாக விட்டுற மாட்டான் சார். பலவிதமான, அதாவது செவ்வாய் எந்த இடத்துல இருக்கான், லக்னாதிபதி நல்லா இருந்துட்டான் அப்படின்னா யாருமே பேச மாட்டாங்க இவனை பற்றி. லக்னாதிபதி நல்ல இடத்துல இல்லை அப்படின்னா சந்திரனுடைய பேச்சு அங்கே எடுபடக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். லக்னத்துக்கு 2ல் தனுசில் இருந்தான் அப்படின்னா எங்கே போனாலும் இவனுடைய பேச்சை தான் சார் எல்லாரும் கேட்பாங்க. விருச்சிக லக்னக்காரர்களுக்கு தனுசு வீட்டில் சந்திரன் இருந்தானே, ஆனால் 2ல் இருந்தாலும் 5ல் இருந்தாலுமே இவனுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்கள். அதுவும் எப்படி இருக்கும், அவன் அண்ணா எப்பயுமே கரெக்டாக சொல்லுவான்பா, அப்படி எப்படி புதனுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கக்கூடாதோ அந்த மாதிரி வேல்யூவை இவனுக்கு கொடுப்பான். ஏன்னா மனோகாரகன், மனத்தால் பேசக்கூடியவன். அதனால் அவன் எப்பயும் கரெக்டாக சொல்லுவான்பா. எடுத்த எங்கே ஒருத்தன்னு பேசினாலும் நல்ல இதுவாக பேசுவான். அவன் இதுவே பார்க்க மாட்டான்பா, அவனுக்கு ஏற்றத்தாழ்வே பார்க்க மாட்டான் அப்படின்னு பேசுவாங்க. அவன் பாரு இது நல்லது இது கெட்டதுன்னு பேசுகிறான். இவன் அப்படிலாம் வெகுளித்தன்மையாக பேசக்கூடியவன்பா
அப்படின்னு சொல்லுவாங்க. 3ஆம் இடம் சனியனுடைய வீடு தெரியும். 3, 6, 8, 12 நம்ம நிறைய பார்த்துருக்கோம். 4ஆம் வீடு வந்து அதே சனியனுடைய வீடாக இருந்தாலுமே அந்த வீடு அப்படிங்கிறது ஒரு சந்திரன் விருச்சிக லக்னத்திற்கு ஒரு ஏற்றம் தரக்கூடியவனாகத்தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கிறது. 5ஆம் வீடு பார்த்துட்டோம். 6ஆம் வீடு சூரியனுடைய வீடு, அதாவது சூரியன் உச்சம் பெற்ற செவ்வாயினுடைய வீடு, இதே லக்னக்காரனுடைய வீடு. அதனால் சந்திரன் அவ்வளவாக பரிமளிப்பதாக இருக்காது. மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். 7ஆம் வீடு சந்திரனுக்கு உச்சம் சார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 7ஆம் வீட்டில் இருந்தான்னா கேட்கவே வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். எப்பயுமே அதிகமாக சண்டையை வரவே வராது சார். சண்டையே வராது. எதுவாக இருந்தாலும் தள்ளி சரிச்சுன்னு போகிறவனாக, எதுவாக இருந்தாலும் அழகை மேம்படுத்தக்கூடியவனாக, தனக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ இன்னும் அழகாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவனாக, இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவனாக அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு அமைந்திருப்பான். 8ஆம் வீடு மிதுனம். அது 8ஆம் வீடு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்தோம். அடுத்தது தன்னுடைய சொந்த வீடு சார் 9. சொந்த வீட்டில் கடகத்தில் சந்திரன் இருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்மையாக ஒரு பெரிய பலம். அந்த பலம் 1, 5, 9 அப்படிங்கிறது எப்படி 5ஆம் வீடு சனியனுடைய வீடாக இருந்தாலுமே, குருவனுடைய வீடு, இது வந்து தன்னுடைய சொந்த வீடு. குரு இன்னொருத்தனுடைய வீடு, ஆனால் 9ஆம் வீடு தன்னுடைய சொந்த வீடு. அதனால் அந்த இடத்துல உட்காரக்கூடிய சந்திரன், சந்திரனுக்குன்னு ஒரு தன்மைகள் இருக்குன்னு, அந்த தன்மையெல்லாம் பிரதிபலிக்கக்கூடியவராக இருப்பான். நம்ம வேறொரு காணொளியில் பார்த்துருக்கோம் என்னென்ன தன்மைகள் ஒவ்வொருத்தருக்கு இருக்குது. சூரியனுக்குன்னு என்னென்ன தன்மைகள் இருக்குது, சந்திரனுக்குன்னு என்னென்ன தன்மைகள் இருக்குது, புதனுக்குன்னு என்ன காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரகத்துவம் ஒரு பாவகத்துவம். இந்த பாவத்தில் இருக்கக்கூடியவன் 2ஆம் பாவகம்னா அந்த பாவத்தினுடைய தன்மை, காரகம்னா அந்த காரகனுடைய தன்மை, அதை பார்த்துருக்கோம். அதனால் வேறு காணொலிகள் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். மற்ற காணொலியும் நம்ம பார்க்குறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் கடகம் தைரியமாக அடித்து விட வேண்டியது தான். அடுத்து வரக்கூடிய சிம்மம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் தான். 10ஆம் வீடு அப்படின்னாலுமே சிம்மம் கன்னியில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு நிச்சயமே ஒரு வரம் தான் சார் நான் சொல்லுவேன். அது சிம்மத்தில் இருந்தாலும் சனியில் இருந்தாலுமே கன்னியில் இருந்தாலுமே ஒரு வரம் தான். ஒரு சந்திரன் அந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வரம். அதுவும் சிம்மத்தில் இருக்கக்கூடியவனுக்கு சந்திரன் வந்து ரொம்ப சூரியன் இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்து, சிம்மராசிக்காரன் அதாவது சிம்ம லக்னக்காரன் அதிபதி சூரியன் இருக்கிறத பொறுத்து சிம்மராசிக்கு அதிபதியான சூரியன் எந்த இடத்துல பலமாக இருக்கானா அப்படின்னா அந்த இடத்துல இன்னும் பலத்தை கூட்டி தரக்கூடியவனாக சந்திரன் அமைந்திருப்பான். அந்த இடத்துல பலம் இல்லாமல் இருந்தான்னா அந்த பலத்தை கீழே இருக்கக்கூடியவனாக சந்திரன் அமைந்திருப்பான். அதுவே புதனுடைய வீட்டில் இருக்க சந்திரன் 11ஆம் வீட்டில் பலவிதமான லாபங்களை கொடுக்கக்கூடியவனாக, அதிகமாக இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, இந்த புத்தகங்கள் வெளியிடும் இடம், அந்த புத்தகத்திற்கு நூலகங்கள் அல்லது நூல்களை கொடுக்கக்கூடியவர்கள், அந்த இடத்துல வந்து ஒரு நூல் வெளியீட்டு விழா அப்படின்னா அங்கே வந்து முன்னாடி நிற்கக்கூடிய தன்மை, இதெல்லாமே விருச்சிக லக்னக்காரர்கள் சந்திரன் 11ஆம் இடத்துல இருந்தான்னா வரக்கூடியதாக இருக்கும். 12ஆம் வீடு நமக்கு தெரியும். அடுத்தது தனுசு லக்னக்காரர்களுக்கு தனுசுலே சந்திரன் இருந்தானே ஆனால் 4ஆம் வீடும் தனுசுடைய வீடு தான். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இது வந்து கொஞ்சம் எப்பயுமே என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, சந்திரன் யாரை பார்த்தாலும் நம்ம அந்த இடத்துல துருன்னு கொஞ்சம் நம்ம இதை பார்ப்போமா அதை பார்ப்போமா, அடுத்த விஷயம் அப்படின்னு பேசக்கூடியவனாக தனு லக்னத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அமைந்திருப்பான். 2ஆம் வீடு சனியனுடைய வீடு, 3ஆம் வீடும் சனியனுடைய வீடு தான். அதனால் சனி கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருந்துட்டான் அப்படின்னா இவருக்கு அந்த இடத்துல வேலையே இருக்காது. 4ஆம் வீடு குருவனுடைய வீடு. அந்த குருவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சட்டிலாக இருக்கக்கூடியவன் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் தனுர் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப எப்படி 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய மிதுன வீட்டில் இருக்கிற மாதிரி தன்னுடைய சொந்தக்காரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நண்பர்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக, ஒன்றுமே இல்லைன்னா கூட சொந்தக்காரனே இருக்க வேண்டாம், ஒரு இடத்துல ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்கன்னா இங்கேருந்து போய் அதை வந்து விலக்கி வைப்பான் சார் இவன். அந்த அளவுக்கு ஒரு பக்குவப்பட்டவனாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் இருப்பான். 5ஆம் வீடு மேஷம், அது செவ்வாயினுடைய வீடு, கேட்கவே வேண்டாம். எப்படி சூரியனுடைய வீட்டில் இருந்தாலுமே அந்த மாதிரி தான் மேஷத்தில் இருந்தாலுமே. 6ஆம் வீடு தன்னுடைய உச்ச வீடு, ஆனால் மறைவிடஸ்தானம். 6 மறைவிடஸ்தானம், ஆனால் உச்ச வீடு. சந்திரனுக்கு உச்சம் பெறக்கூடியது சுக்கிரனுடைய வீடு ரிஷபம். 6ஆம் வீடு. 7ஆம் வீடு புதனுடைய வீடு நான் முதல்லையே பார்த்தோம். 8ஆம் வீடு கேட்கவே தேவையில்லை. 6ஆம் வீடு எப்படியோ அதே மாதிரி தான் 8ஆம் வீடு. அங்கே உச்சம், இங்கே ஆட்சி. தனுர் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு,
மைனஸ்ன்னு விட்டுற முடியாது. 3ஆம் இடத்தை வேணால் விட்டுறலாம். 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் மைனஸ்னு சந்திரன் அங்கே இருந்தான்னா மைனஸ்னு விட்டுறவே முடியாது. சந்திரனுடைய தன்மை அவர்களுக்கு இருக்கத்தான் இருக்கும். ஏன்றதை 12ஆம் வீடு ஏன்றதை அங்கே வரைச்சி சொல்கிறேன். ஏன்னா 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவன் அது உச்ச வீடு. இது சந்திரன் தன்னுடைய ஆட்சி வீடு. என்ன சொன்னாலும் எந்த இடத்துல தானாலும் தான் வீடு 10க்கு 10 உட்கார்ந்தாலும் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கனுடைய விஷயத்தை கேளுங்க, அந்த மாதிரி உட்காந்துருப்பான் தனுர் ராசிக்கு. அதனால் வேண்மையாக இருக்கும். அடுத்தது 9ஆம் வீடு சூரியனுடைய வீடு, எப்பயுமே கொஞ்சம் செகண்டரி தான். 10 கன்னி. 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி எப்படி நம்ம 4ஆம் வீட்டு சொன்னோமோ குருனுடைய வீடு, அந்த மாதிரி கன்னியினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் நிறைய சப்போர்ட்டிவாக இருப்பான் சார். இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அந்த ரைட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவர்கள் எழுதி கொடுப்பது, அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பது, ஒரு பெரிய மந்திரிக்கு பிஏவாக இருப்பது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் கன்னியில் சந்திரன் குருவனுடைய லக்னத்திலிருந்து, அதாவது தனுசு லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் இருப்பான். 11ஆம் வீடு லாபஸ்தானம்னு நான் சொன்னால் கூட சந்திரன் அது சுக்கிரனுடைய வீடு, அதனால் சுக்கிரனுடைய தன்மையை தருவான். 12 நீச்சபங்க ராஜயோகத்தை தரக்கூடியவன். அதனால தான் சொன்னேன், சந்திரனுக்கு மட்டும் தனுர் ராசிக்காரர்களுக்கு 3, 6, 8, 12 அப்படிங்கிறது 3ஆம் வீட்டை தவிர மற்ற எல்லா வீடையுமே பரிமளிக்கக்கூடியவனாகத்தான் இருப்பான். அடுத்தது மக்கர லக்னம். இதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்க்கலாம். சந்திரன் அப்படின்னா யார் சார்? சந்திரன் எப்பயுமே நமக்கு மனோகாரகன் நம்ம சொல்கிறோம். விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்கிறோம். அதாவது எப்படின்னா நம்ம பயிற்சிகளை சொல்கிறோம். பயிற்சிகள் எல்லாமே மதியை சம்மந்தப்படுத்தி தான் இருக்குது. அதாவது சந்திரனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் சந்திரன் நன்னா இருக்கணும் சார். சந்திரன் நமக்கு நன்னா இருந்துட்டான் அப்படின்னா நாம் நிச்சயமாக ஒரு நல்ல பொசிஷனில் இருப்போம். அந்த சந்திரனை தூக்கி கொடுக்கறதுக்கு நாம் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னா நிச்சயமாக பண்ணணும். எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல சந்திரனுடைய திங்களூர் அப்படின்னு இருக்குது கும்பகோணத்துக்கு பக்கத்தில். அது பல இடங்களில் சந்திரனுக்குன்னு ஊர் இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனை வழிபட்டு வரணும். இது முதல்ல. இதுக்கு அடுத்தது சந்திரனுக்கு அப்படின்னா அதிகமாக சொல்லக்கூடியது பெருமாள், சிவன். ஏன்னா இவர்கள் 2 பேருமே சிவன் சந்திரனை தலையில் வைத்து கொண்டிருக்கக்கூடியவன். பெருமாள் பார்க்கடலை கடைந்த போது உருவானவன் சந்திரன். அதனால் 2 பேருக்குமே ஏற்றம் தரக்கூடியவன் சந்திரன். 2 பேருமே குலதெய்வமாகவோ இஷ்ட தெய்வமாகவோ ஒரு வைத்திருந்தால் அவன் நினைத்த பொழுது சந்திரனுடைய காயத்ரி சொல்லலாம், அல்லது சிவனையோ விஷ்ணுவையோ வணங்கி வரலாம். அது ஒரு கணக்கு இருக்குது சார், ஏதோ ஒரு கணக்கு. அந்த கணக்கில் வச்சுட்டு சொன்னோம்னா 28 நாள் அரை மண்டலம்னு சொல்லுவாங்க. ஒரு மண்டலம் 48னா அரை மண்டலம் 28, 24 இல்லை 28. அந்த அரை மண்டலம் 24 அது வேற ஒரு கணக்கு, அல்லது 28. இந்த 28 நாள் சந்திரனை நாம் வணங்கி வந்தோம்னா நமக்கு எல்லா விதமான லாபத்தையும் தரக்கூடியவனாக சந்திரன் இருக்கிறான். லாபம்னா என்ன சார் இருக்கும்? இப்போது நம்ம ஒரு அகாடமியில் போய் படிக்கிறோம் சார். அகாடமியில் யார் படிப்பாங்க? 20 மார்க் எடுத்தவன் படிப்பானா, 90 மார்க் எடுத்தவன் படிப்பானா? அகாடமியில் ஒரு என்ஐடி நீட் அகாடமி, அல்லது ஜிஇடி கேட் அகாடமி, அல்லது ஐஏஎஸ் அகாடமி, இதெல்லாம் 90 மார்க் எடுத்தவன் இன்னும் கொஞ்சம் தன்னை மேம்படுத்திக்கணும். அந்த மாதிரி தான் சார் நமக்கு என்ன. அந்த மாதிரி நாம் எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கணும். சந்திரன் ஒரு நல்ல இருக்கான் அப்படின்னா அவனால் நமக்கு நன்மைகள் வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம இந்த விஷயங்கள் சந்திரனை பார்க்கணும். அடுத்தது பௌர்ணமி பூஜை செஞ்சு வந்தோம்னா நிச்சயமாக ஒரு 8 பூஜை பௌர்ணமி பூஜை செய்தோம்னா நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இதற்கு அடுத்து சந்திரன் ரொம்ப மேன்மையாக இருக்கான் அப்படின்னா பெருமாளுக்கு, அதாவது விஷ்ணுக்கு, மகாவிஷ்ணுவுக்கு வெள்ளை தாமரை புஷ்பத்தால் அர்ச்சித்து வருதல் அப்படிங்கிறது நமக்கு ஏற்றத்தை தரும். இதெல்லாம் நாம் செய்யணும் சார், செஞ்சு பார்க்கணும். ஏற்றம் தந்துருமா அப்படின்னா அதுவே வந்துடாது, நம்ம செய்யணும், விடாது செய்யணும். சந்திரனுடைய காயத்ரி சொல்கிறது அடுத்தது. இப்போது இந்த இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம சொல்கிறோம். சந்திரன் மைனஸாக இருந்தால் என்ன சார் பண்ணணும்? ஏன்னா வியாதிகள் இருக்குது. சந்திரனுக்குன்னு ஒரு சில வியாதிகள் இருக்குது. தோல் வியாதி இருக்குது, நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருக்குது. நரம்புலேயே 2 நரம்பு அப்படின்னு வச்சு 2-3 விதமாக நம்ம அந்த நரம்பையே சொல்லலாம். நர்வஸ் பிரேக் டவுன் அப்படிங்கிறது மிதுன ராசி, அந்த ராசிக்குடையவர்களுக்கு இருக்குது. நர்வஸ்னால் வரக்கூடியது இருக்குது. அந்த ஒயிட் பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லை, வெள்ளை அணுக்கள் அப்படின்னு, வெள்ளை அணுக்கள் குறைவது வரக்கூடிய சந்திரனால் வரக்கூடியது.
இப்படிலாம் இருக்குது. அந்த வியாதியெல்லாம் நாம் இப்போ பார்க்க வேண்டாம், தனி காணொலியில் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி மைனஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த காணொலி கடைசியில் அல்லது நடுவில் பார்க்கலாம். அடுத்தது மகர லக்னம். இப்போ மகர லக்னம் சனியினுடைய வீடு சார். சனியினுடைய வீடு அப்படின்னாலுமே 7ஆம் வீட்டிலிருந்து பார்க்கக்கூடியவன், அதாவது தன்னுடைய வீட்டில் இருந்தான்னா சனியினுடைய வீட்டை பார்க்கக்கூடியவன், அல்லது இந்த வீட்டில் இருந்தானா 7ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கக்கூடியவன். ஸோ லக்னத்தில் சந்திரன் இருந்தானே ஆனால் 7ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கக்கூடியவனாக சந்திரன் அமைந்திருக்கிறான். அதனால் எவனுமே தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கச்சே மேன்மை தரக்கூடியவனாகத்தான் இருப்பான். அதனால் மகரத்தில் சந்திரன் இருப்பது என்பது மேன்மையை தரக்கூடியது. சனியோடு இருந்தவன் சேர்ந்திருக்கிறான். அது சனி எங்கே இருக்கான் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். எப்பயுமே இந்த சனி செவ்வாய் ராகு அப்படிங்கிறது சந்திரன் புதன் ஒரு கட்டம், ஒரு தனி, குரு சுக்கிரன் சூரியன் ஒரு லெவல், அதுக்கு ஆப்போசிட் லெவலில் இருக்கக்கூடிய 3 பேர் சனி செவ்வாய் ராகு, நடுவில் 3 3 6 இருக்கு இல்லையா, நடுவில் இருக்கக்கூடியது மற்ற பேர் கேது புதன் பார்த்துக்கலாம். சரியா? அந்த மாதிரி சனி எங்கே இருக்கான், லக்னாதிபதி எங்கே இருக்கான் அப்படிங்கிறத பொறுத்து தான் சந்திரனுடைய வீடு. இதற்கு அடுத்து 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கொஞ்சம் ஆளுமைத்தன்மை கொண்டவனாக இருப்பான். எந்த மாதிரி ஆளுமைத்தன்மை அப்படின்னா, இப்போது நம்ம வேற ஒரு லக்னத்திற்கு பார்த்தோம், மந்திரியாக இருக்கிறது, ராஜாவுக்கு மந்திரியாக இருக்கிறது, அல்லது ஒரு பெரிய எம்பி எம்எல்ஏக்கு பிஏவாக இருக்கிறது அப்படின்னு. ஆனால் இந்த சந்திரன் மகரத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் மந்திரியாக இருப்பான். யாருக்கு மந்திரியாக இருப்பானோ ஒரு அடியாளுக்கு எடுத்து தரக்கூடியவனாக, அந்த மாதிரி இடத்துல இவன் அந்த இடத்துல பரிமளிக்கக்கூடியவனாக இருப்பான். 3ஆம் வீடு குருவினுடைய வீடு, 3 6 8 12 அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் இந்த வீட்டில் ஒன்றும் குருவினுடைய வீடு அப்படிங்கிறது தான் ஒரு சில ப்ளஸ்ஸு மைனஸு. தனியாக அந்த சந்திரனை பார்க்குற போது யார் கூட இருக்காங்க, நம்முடைய லக்னத்தில் சந்திரன் மகர லக்னத்திற்கு நமக்கு சந்திரன் 3ஆம் இடத்துல இருந்தான்னா லக்னாதிபதி எங்கே இருக்கா, அந்த வீட்டுக்குடையவன் குரு எங்கே இருக்கான், இது ரெண்டையும் பொறுத்து நம்ம பலன் சொல்லிக்கலாம். 4ஆம் வீடு செவ்வாயினுடைய வீடு. அந்த செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் பல விஷயங்களை செய்யக்கூடியவனாக இருப்பான், குளிச்சு புரிஞ்சவனாக. அந்த வீடு ஹீட்டு செவ்வாய், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சந்திரன் குளிச்சு புரிஞ்சவனாக இருக்கான். எப்படி இருக்கும் அப்படின்னா, இவன் யாரோ ஒரு கவிஞர் பாடுற மாதிரி நீருக்குள்ளே வேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பான் எப்பயுமே. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சும்மா இருக்கவே மாட்டான் சார். ஒரு இடத்துல சும்மா உட்காந்துருன்னு ஒன்று சொல்லவே முடியாது சார். ஏன்னா அந்த இடம் நெருப்பு கீழே பற்ற வச்சுட்டே இருக்கும், மேலே கொதிச்சுட்டே இருக்கும், தண்ணி தானே கொதிச்சுட்டே இருப்பான். அந்த மாதிரி மனசுக்குள்ள எதையோ ஒரு எப்போ பார்த்தாலும் எதையோ நினச்சிட்டு அப்படியே என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்பாங்க. இதை எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்காம அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். அடுத்தது 5ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு, ஏற்றம் தரக்கூடிய வீடு. இவனுக்கு உச்ச வீடு. மகரத்திற்கு 5ஆம் வீடுங்கிறது ரிஷபம், சந்திரனுக்கு உச்ச வீடு, உச்சத்தை இருக்கக்கூடியவனாக, ஆனால் உச்ச வீட்டுக்குரிய பலன்களை தரக்கூடியவனாக இருப்பான். 6 ஒன்றுமே இல்லை. 6ஆம் வீடு மிதுனம், அது கன்னி, மிதுனமும் கன்னியும். 7 8 9ஆம் வீடு கன்னி, புதனுடைய வீடுகள். அந்த புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் அவ்வளவாக வெளியில் தெரியக்கூடியவனாக இருக்க மாட்டான். 7ஆம் வீடு தன்னுடைய சொந்த வீடு. அங்கேருந்து இங்கே பார்க்குறது, இங்கேருந்து அங்கே பார்க்குறது அப்படிங்கிறது அது ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் சந்திரன். மகரத்திற்கு சனி சந்திரன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு காம்பினேஷன் சில இடங்களில் ஒத்து போகக்கூடியதாகத்தான் இருக்கும். இந்த இடமும் அப்படி தான் இருக்கும். 8 ஆகாத வீடு விட்டுருவோம். 9 சட்டிலான வீடு. 10 துலாம் சுக்கிரனுடைய வீடு. துலாத்தில் 10ஆம் வீடு அப்படிங்கிறது நிறைய நகை கடைகள் இருக்கக்கூடியது. நகை அந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப்பு, அது இல்லை அப்படின்னா நகை வியாபாரம் செய்வர்களுக்கு அறிவு கொடுக்கக்கூடியவர்களாக, அந்த என்ஜினியரிங் படித்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த இடத்துல அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னொன்று சொல்லணுன்னா, இந்த வீடு சம்மந்தப்பட்டது, அந்த வியாதிகளை கொஞ்சம் கிட்னி சம்மந்தப்பட்டது துலா வீடு அப்படிங்கிறது அந்த விஷயத்தை ட்ரபிள் கொடுக்கக்கூடியவனாக, தலைவலி கொடுக்கக்கூடியவனாக அந்த இடத்துல இருக்கிறது சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் விருச்சிகம் 7ஆம் வீடு, மகரத்திற்கு 11ஆம் வீடு விருச்சிகம். அந்த 11ஆம் வீடு விருச்சிகம் அப்படிங்கிறது சந்திரனுக்கு நீச்ச வீடு. அது ஒரு லாபஸ்தானம், ஆனால் நீச்சஸ்தானமாக இருக்கக்கூடியது. நீர் ராசியாக இருக்கக்கூடியது. ராசியை பொறுத்தவரை நீர் ராசி, அந்த இடம் நீர் ராசி. அதனால் எப்பயுமே ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிள் இருக்கக்கூடியவனாக இருப்பான். ஃப்ளெக்ஸியாக இருக்கக்கூடும் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவன். இப்படிப்பட்ட ராசிக்காரர்கள்
லக்னதாரர்கள் மகர லக்னத்தில் 11ஆம் வீட்டில் விருச்சிகத்தில் சந்திரன் என்ற பொருள் எப்பயுமே ஃப்ளெக்ஸியாக இருப்பாங்க. எதையுமே ஒரு எடுத்தும் கவுத்தோன்னு பேசிட மாட்டாங்க. எப்பயுமே நிதானமாக நின்று பேசக்கூடியவர்கள். அது ப்ளஸ் வருதோ மைனஸ் வருதோ அடுத்த விஷயம். ஏன்னா அது மைனஸு 11ஆம் வீடாக இருந்தாலுமே அந்த இடம் மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே ஒரு சின்ன பேலன்ஸை அந்தந்த சமயத்தில் பேலன்ஸை கொடுக்கக்கூடியவர்களாக தான் இருப்போம். 12ஆம் வீடு குருவினுடைய வீடு. எப்படி 3ஆம் வீடு அந்த மாதிரி 12ஆம் வீடு குரு -பாயிண்ட். அடுத்தது கும்பம். மோரால்லஸ் மகரத்தினுடைய சாயைகள் அதிகமாக பண்ணீங்கன்னா இதே ஆள் தானே அதுவும் இல்லையா? சும்மா விட்டுருவானா சனி? சந்திரன் சூரியனை சனி எப்பயுமே சும்மா விடுறதில்லை. சனிக்கு பிடிச்சவன் செவ்வாய், ராகு இவர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். சூரியனை சுத்தமாக பிடிக்காது. சந்திரனை கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும், அதிகமாக பிடிக்காது. அப்படிப்பட்ட சந்திரன் இங்கே உட்கார்ந்தானா எப்படி இருக்கும்? சந்திரனுடைய மற்ற வீடுகளை பொறுத்தவரையிலும் இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய கும்ப லக்னத்திற்காரர்களுக்கு 2ஆம் வீட்டில் குருவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய 2ம் 11மே லாபஸ்தானங்கள் சந்திரன். அந்த இடத்துல சந்திரன் இருந்தாலும் லாபத்தை கொடுக்கக்கூடியவனாக, என்ன லாபத்தை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னா அது பௌர்ணமி சந்திரனாக இருக்கிற போது மிக மிக லாபத்தை கொடுக்கக்கூடியவனாகவும், அந்த சந்தர்ப்பத்தில் 7ஆம் நாட்டி சனி வந்தாலுமே இந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு 7ஆம் நாட்டி சனி வரும் இல்லையா? கும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மீனத்தில் உட்காரிச்சு இப்போது 7ஆம் நாட்டு சனி நடக்கிறத நம்ம பார்க்கச்சு 2024 இந்த 7ஆம் நாட்டு சனி 25 சனி அங்கே போகிறாரு, அந்த வீட்டுக்கே போகிறாரு. இப்போ 7ஆம் நாட்டு சனி கடைசி ஆரம்ப சனியாகவும் அடுத்தது வரக்கூடிய 2.5 வருடங்கள், அதற்கு அடுத்தது 2.5 வருடங்கள் பாத சனியாக இருக்குது. இந்த மாதிரி சனி வந்தாலுமே 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவனாக அங்கே சந்திரன் இருந்தான்னா அவ்வளவாக பாதிப்பை ஏற்படுத்தாதவனாக இருப்பான். அது மற்ற விஷயங்கள் அப்புறம் பார்க்கலாம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய வீடு. 4ஆம் இடம் தன்னுடைய உச்ச வீடு. நினைத்ததை கொடுக்கக்கூடியவனாக கும்பர லக்னக்காரர்களுக்கு சந்திரன் 4ஆம் வீட்டில் இருந்தான்னா நிறைய லாபம் வரும் சார். அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், மீன் வளத்துறை, அந்த மீன் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய அகழ்வாராய்ச்சி சம்மந்தப்பட்டது, விண்வெளி ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது, இந்த வெதர் சொல்கிறவங்க, இதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் தன்னை முன்னிறுத்தி கொள்ளக்கூடியவர்களாக அமைந்திருப்பார்கள். அடுத்தது மிதுனம். மிதுனமும் கன்னியும் புதனுடைய வீடு. மிதுனம் 5ஆம் வீடு, 6, 7, 8ஆம் வீடு கன்னி. இருந்தாலுமே மிதுனத்தில் இருக்கக்கூடிய ஒரு காம்பீரியம், ஒரு பிரதிபலிக்கும் தன்மை கன்னியில் சந்திரன் இருக்கச்சே இருக்காது. 6ஆம் வீடு கடகம். என்ன இருந்தாலுமே நாம் சொல்லுவது மாதிரி எப்படி ரிஷபத்திற்கு 3ஆம் வீடோ அந்த மாதிரி கும்பத்திற்கு 6ஆம் வீடு. இது 6ஆம் வீட்டில் இருந்தாலுமே 6ஆம் வீடுங்கிற மைனஸ் இருக்கவே இருக்காது கடகத்திற்கு. ஏன்னா சொந்த வீடு. எப்படி இருந்தாலும் 6, 8, 12 இருந்தால் கூட சொந்த வீடுங்கிறதுனால அந்த இடத்துல அவன் தன்னுடைய தன்மையோடு தான் இருப்பான். 7ஆம் வீடு சிம்மம். எப்பயுமே எப்படி மகரத்திற்கு கடகமும் அந்த மாதிரி கும்பத்திற்கு சிம்மம். அப்படியே அதே ஈக்குவல் நம்ம எடுத்துக்கலாம். 8ஆம் வீடு கன்னி பார்த்துட்டோம். 9ஆம் வீடு துலாம். துலாம் சுக்கிரனுடைய வீடு. 4ஆம் வீடு மாதிரியே துலாம் 1, 5, 9 அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய காலபுருஷனுடைய அந்த திரிகோணத்தில் வரைச்சி 9ஆம் வீடுங்கிறது கொஞ்சம் பலம் பொருந்திய வீடு. சுக்கிரனுடைய வீடு கும்பராசிக்காரர்களுக்கு. அதனால் பலம் பொருந்திய வீடாக அந்த இடத்துல உட்காரக்கூடிய சந்திரன் தன்னுடைய தன்மையை இன்னும் மேம்படுத்தி கொடுக்கக்கூடியவனாக அமைந்திருக்கிறார். 10ஆம் வீடு மைனஸு. அதனால் அங்கே சந்திரன் இருக்கிறது அப்படிங்கிறது பல விதத்துக்கு நன்மை தருமா அப்படின்னா நம்மளுடைய ஜாதக கட்டத்தை பார்த்து தான் நம்ம மற்றதை புரிஞ்சுக்கணும். லாபஸ்தானம் முதலே சொல்லிட்டேன். 12ஆம் வீடு அகைன் சனியனுடைய வீடு. எப்படி இருக்கும் நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. கடைசியாக மீன லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதி குருவை பொறுத்து குரு தான் சார் மெயின். ஆனால் இந்த மீனம் தனுசுலேயே தனுசு கொஞ்சம் ஏற்றம், கும்பம் மீனம் கொஞ்சம் இறக்கம். அதே மாதிரி மிதுனம் கன்னியில் மிதுனம் கொஞ்சம் இறக்கம், கன்னி கொஞ்சம் ஏற்றம். மேஷம் விருச்சிகத்தில் மேஷம் கொஞ்சம் இறக்கம், விருச்சிகம் கொஞ்சம் ஏற்றம். ஒவ்வொரு லக்னாதிபதி அங்கேயே இருந்தானா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சிறிதளவு குருவோ சம்பந்தப்படுத்தி இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் நமக்கு எதை செஞ்சாலுமே ஆஹா வந்துட்டான் ஐயா சொல்லுவான் இல்லையா, அந்த மாதிரி மற்றவர்கள் சொல்லாத அளவிற்கு இந்த சந்திரன் இங்கே இருக்கக்கூடியவன் பிரதிபலிப்பான் சார். 2ஆம் இடத்தில் சந்திரன் கேட்கவே தேவையில்லை. 3ஆம் இடத்தில் இருந்தாலும் அதே பலன்தான். 2, 3மே. ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம். நமக்கு அந்த இடத்துல சந்திரன் இருக்கிறது அப்படிங்கிறது சில சமயத்தில் கொஞ்சம் பிளாபரிங்காக இருப்பான். சில அரசியல்வாதிகள் அவன் பார்த்தோம்னா அந்த மாதிரி இருப்பாங்க.
குருவனுடைய வீடு மீனம். அதற்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்தானா ரொம்ப நாலேஜபிளாக இருப்பான். ஆனால் கொஞ்சம் பிளாபரிங்காக இருப்பான். நான் உதாரணத்துக்கு சில பேரை சொல்ல வேண்டாம், ரொம்ப நாலேஜபிள், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தவர் அவர். அப்படி இருந்தாலுமே சில சமயத்தில் தேவையில்லாத வாயை விடுறது அது இந்த இடத்துல இருந்ததுன்னா நடக்கும். 3 ரிஷபத்தில் உச்சம் பெறக்கூடிய சந்திரன். அதனால் மைனஸ் பாயிண்ட்டாக இருந்தாலுமே தன்னுடைய விளக்கத்தை தான் சொல்கிற இடத்த தான் சொல்லிவிடுவேன் சார். 10 பேர் இருப்பான், ஒவ்வொருத்தரையும் சொல்லிகிட்டே வருவான். இவங்ககிட்ட கேட்கலன்னா கூட இல்லை நான் என் விளக்கத்தை சொல்லிடுறேன், நீங்கள் எடுத்துன்னா எடுத்துங்க, எடுக்கலைன்னா விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை படைத்தவர் 3ஆம் இடம். அடுத்தது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன். அது 4ம் 7ம். இந்த சந்திரன் குருவுக்கு 4 இருந்தாலும் 7 இருந்தாலும் 9 இருந்தாலும் ரொம்ப அழகானதொரு சந்திரனாக விளங்குவார். எப்பயுமே ஒரு அசோசியேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். திரைத்துறையில் அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் அவர்கள் குரு உச்சமாக, அதாவது குருவினுடைய வீடாக இருக்கக்கூடிய மீன லக்னத்தில் பிறந்து 4லோ 7லோ சந்திரன் இருந்து 9லோ சந்திரன் இருந்தால் அந்த மாதிரி அசோசியேட்டாக இருக்கக்கூடியவர்கள் அந்த டைரக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடி அதை செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்போது 5ஆம் வீடு கேட்கவே தேவையில்லை. 1, 5, 9 ஏற்றம் தரக்கூடியது. அதுவும் சந்திரன் தன்னுடைய சொந்த வீடு சார், ஆட்சி அவனுக்கு. அதனால் எதையுமே கவலைப்பட வேண்டாம். நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடியவர்களாக, மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களாக, அதாவது டெசிஷன் மேக்கிங்கில் அடுத்தது இருப்பவர்கள். அவன் தான் டெசிஷனில் உட்காந்துருப்பான். ஜெனரல் மேனேஜர் தான் உட்காந்துருப்பான். எதுவாக இருந்தாலும் உடனே கூப்பிட்டு அந்த அசிஸ்டண்ட்டை கூப்பிடு, அல்லது பிஏவை கூப்பிடு, அல்லது இவனை கூப்பிடு, ஏஜிஎம் கூப்பிடு, என்னம்மா சொல்லு, என்ன விஷயம் வந்தது, என்ன வந்தது, இன்றைக்கி என்ன கலெக்ஷன், என்ன இது, அந்த மாதிரி பொசிஷனில் இருப்பான். அடுத்தது 6ஆம் வீடு, அது சூரியனுடைய வீடு. ஆல்ரெடி சூரியன் எப்படி இருக்கான்றதை பொறுத்தது. 7 பார்த்தாச்சு. 8 சுக்கிரனுடைய வீடு. அது எப்படி 8ஆம் வீடு இருக்குமோ அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் அந்த நிலையை கொடுப்பார். 9 பார்த்துட்டோம். 10 தனுசு கேட்கவே தேவையில்லை, மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு வீடு சந்திரன். சந்திரன் தனுசில் இருந்தான்னு வச்சுங்களேன், அதை அந்த இடமே எப்பயும் ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் சார். அந்த இடம் அந்த மாதிரி ஒரு தன்மையை கொண்டவன், எப்பயும் சிரித்து பேசக்கூடியவன். அவன் ஃப்ரண்ட்டில் வரமாட்டான், ஆனால் அவன் பார்க்குற ஒரு நிமிஷம் அப்படி திரும்பி பார்க்குற மாதிரி இருப்பான். சிரித்து பேசக்கூடியவனாக, ஒரு ஹாஸ்ய விஷயங்களை சொல்லக்கூடியவனாக. அவன் ஒரு சின்ன விஷயம் சொன்னான்னா அது ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும் சொல்கிறாங்க இல்லையா. நம்மளுடைய உதாரணத்திற்கு ஒரு பெரிய அந்த காலத்தில் ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுடைய அந்த பேஸ்ட்டுக்கு எப்படி குறைக்கிறது, லாபத்தை அதிகரிப்பது அப்படின்னு எவ்வளோ பேர் எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணாங்களாம். திடீர்னு அங்கேருந்து ஒரு பெரியவர் சொன்னாராம், அந்த வாய் இருக்கு இல்லையா, அந்த வாயை நீங்கள் சின்னதாக்கிடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி மதிநுட்பம் அவருக்கு அங்கே இம்பார்ட்டன்ஸே கிடையாது. அவர் ஒரு பெரிய முதலாளியுடைய பிஏவோ இதுவோ கிடையாது. ஆனால் அந்த ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிற போது ஒரு மதிநுட்பத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய அந்த மதியை உபயோகப்படுத்துவது. ஒரு சின்ன இடம் தான், அந்த மதியை உபயோகப்படுது. அந்த மாதிரி இடத்துல மீன லக்னக்காரர்களுக்கு தனுசுலே எடுக்கக்கூடிய சந்திரன் இருப்பான். அடுத்தது 11 மகரம், சனியினுடைய வீடு. இருந்தாலுமே லாபஸ்தானம் தான். 12ஆம் வீடு நம்ம பார்த்தோம். இப்போது 3, 8, 12 வேண்டாத இடங்கள் லாபஸ்தானத்தில் இல்லாமல் இருக்கக்கூடிய சந்திரன் இருந்தான்னா நமக்கு எந்த விதத்தில் அது நஷ்டத்தை தரும், அந்த நஷ்டம் நமக்கு எப்படி சரி செய்யப்படும். இப்போ லாபம் வந்தது அப்படின்னா சந்திரனை வணங்கணும்னு பார்த்தோம். சந்திரனை இந்த இடத்துல இது பண்ணணும் அப்படின்ட்டு. இது நான் சொல்கிறது இந்த லக்னக்காரர்களுக்கு மட்டும். இந்த மைனஸ் பாயிண்டில் சந்திரன் இருந்தான்னா ஏன்னா மற்றதையும் பார்க்கணும், இது மைனஸை நாம் எடுத்துக்கிறோம். அந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது கொஞ்சம் நமக்கு வளம் தரக்கூடியவனாக இருக்கணும். அப்படின்னா நம்ம முதல்ல சொன்னோம், சந்திரனுடைய காயத்ரி ப்ளஸ் மைனஸாக இருந்தாலும் சந்திரனுடைய காயத்ரி அப்படிங்கிறது ரொம்ப செய்யக்கூடியது. 2வது பௌர்ணமி பூஜை. எப்படி அது சூரியனுக்கு ப்ளஸ்ஸோ அதே மாதிரி தான் சந்திரனுக்கும் ப்ளஸ்ஸு. பௌர்ணமி பூஜை ஏற்றத்தை தரக்கூடியது. இன்னும் நம்ம பௌர்ணமி போது கிரிவலம் அப்படிங்கிறது ஏன்னா சந்திரனை உச்சத்தை கொடுக்கக்கூடியது தான் அது. பௌர்ணமி சந்திரனுக்கு உச்சம். அந்த பௌர்ணமி கிரிவலம் தவறாது பண்ணுங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கிரி வலம் வந்தாலுமே ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். இப்போ பல ஊரில் பல இடத்துல நம்ம பார்த்தோம், ஓசூர்லேயே கிரிவலம் வராங்க. திருவண்ணாமலை அப்படிங்கிறது நமக்கு கம்பல்சரியாக சார், நமக்கு ஏதாவது ஒரு மைனஸ் இருக்குது, ஒரு தீராத வியாதி இருக்குது, அல்லது அந்த வியாதி போகவே மாட்டேங்கிறது, அந்த சில சம்பந்தப்பட்ட சந்திரன் சம்பந்தப்பட்ட வியாதிகள் போக மாட்டேங்கிறது அப்படின்னா பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது ஒரு ஃபிக்ஸட் இது வச்சுக்கோங்க. ஒரு 2 வாரம் அல்லது 6 வாரம் அல்லது 8 வாரம் அதற்கு ஏற்றபடி
நிச்சயமாக அது பலனை தரக்கூடியதாக அந்த கிரிவலம் நமக்கு அமைந்திருக்கிறது. இதற்கடுத்து சந்திரன் திங்கட்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 பெருமாளுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுவது. இன்னும் ரொம்ப அபிஷேக பிரியர் பெருமாள். பெருமாள் அலங்கார பிரியர், சிவன் அபிஷேக பிரியர்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே சந்திரனுக்கு ஏற்றம் தரக்கூடியவன் ராமச்சந்திரன் என்ற பெயரையே வைத்து கொண்டிருக்கக்கூடிய ராமன், லக்ஷ்மணர், சீதை, ஆஞ்சநேயர் இவர்களுக்கு ஈவினிங் 7 to 8 திங்கட்கிழமைகளில் நம்ம வீட்டில் முடிஞ்சோம்னா அவருக்கு அபிஷேகம் செய்வதுன்னா, வெளியில் பல கோவில்களில் ஈவினிங் 7 to 8 அபிஷேகம் செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த சந்தர்ப்பங்களில் நாம் சென்று ஒரு 21 வாரம் அர்ச்சனை செய்வது, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், அல்லது என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், ரொம்ப நாளாக 2 வருஷமாக தள்ளி போயிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவர்கள் இந்த சந்திரனை பேஸ் பண்ணி ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா இந்த திங்கட்கிழமைகளில் 21 வாரம் அர்ச்சனை செய்வார்கள் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது. இதையெல்லாமே நாம் செஞ்சுன்னு வந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை மிக மிக ஏற்றமாக இருக்கும், மாற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.